விஜய் சிஎம் ஆன பிற்பாடு இந்த நடிகர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா? இந்த நடிகர்கள் யாருமே போஸ்ட் எம்ஜிஆர் ப்ரீ விஜய் அந்த காலகட்டத்துல இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, சிஎம் நாற்காலியில போய் உட்கார்ந்துட்டாரு, இப்போ நானு கட்சி ஆரம்பிக்கிறேன், சிஎம் நாற்காலியில போய் உட்கார்றேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் பாக்குறாங்க. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஆசை. இப்ப இந்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆர் காலத்துல இருந்து விஜய் காலத்து வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்துல வந்த நடிகர்கள் எல்லாருக்குமே மக்கள் அது மாதிரி ஒரு பொறுப்புள்ள பெற்றோரா இருந்து இந்த வாக்காளர்கள் பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட உடனே எனக்கு மனசுல தோன்ற அந்த கருத்துப்பா. விஜய்க்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் வெரி யூனிக். அந்த யூனிக்னஸ் அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்த உடனே அவரை ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் மீடியா இருக்குது இல்லையா, இந்த டிஜிட்டல் மீடியாவையும் ரியல் டைம் பாலிடிக்ஸையும் எப்படி கம்பைன் பண்ணாங்க அப்படின்றது, அது அந்த காம்பினேஷன் அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வேரியபிள்ஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரணும். இப்போ மற்ற நடிகர்களை பொறுத்த மட்டும் அது மாதிரி ஒன்னா சேர்ந்து வருமா அப்படின்னா அவங்க களத்துல இறங்கும் போதுதான் அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப விஜய் மாதிரியான ஆட்கள் ஒரு 30 வருஷம் பயணம் செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அத அந்த அந்த விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு இருக்குது இல்லையா, அத யாரும் கணக்குல எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதாவது சினிமாவிலேயே கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு இங்க அரசியல்ல இருக்குப்பா, எல்லாமே இருக்கு. யாருக்கு ஆசை இருக்குமா, இருக்காதா? அது சினிமாவில அதை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சவங்க அப்போ அது அடுத்த கட்டமா போகணும்னு தானே பார்ப்பாங்க. அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்த்தோம்னா இந்த இது அரசியல். இப்ப 2031 நோக்கி படையெடுக்கும் சினிமா பிரபலங்கள் நடிகர்கள் அந்த பட்டியலப்பா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆனாரு. அதை தொடர்ந்து சிவாஜி கணேசன் வந்தாரு. ஆனா அவரால் அரசியல்ல கால் ஊன்ற முடியல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப டி ராஜேந்திரன், பாக்யராஜ், கார்த்திக் இவங்கெல்லாம் வராங்கப்பா. அதற்கு பிறகாக பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வராரு. அவர் மேல ஒரு நம்பிக்கைங்கிறது ஏற்பட்டுச்சு. ஆனா அவருமே அதிமுகவோட கூட்டணி வச்சு அதற்கு பிறகு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. ஆனாலுமே அதற்கு பிறகு தற்போதைய தேமுதிகவின் நிலைங்கிறது ஒரு பரிதாபத்துக்குரியதாக தான் இருக்குது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் கமல்ஹாசன் வந்தாரு. அதற்கு முன்னாடி இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல விஷால் போட்டிடுறதுக்காக அவரும் அரசியல் களத்துல இறங்கினாரு. கமல்ஹாசனை தொடர்ந்து ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கறது அவர் மேலேயும் நிறைய எதிர்பார்ப்புகள், பரபரப்பான ஒரு சூழ்நிலையே ரஜினிகாந்தை நோக்கி இருந்துச்சு. ஆனா அவர் அரசியலுக்கு வரணுங்கிற முடிவுல இருந்து பின்வாங்கி உடல்நல காரணம் காட்டி அந்த முடிவை கைவிட்டுட்டாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு இப்போது முதலமைச்சராகவே ஆயிருக்கிறாரு. அவரை இப்ப எம்ஜிஆரும் விஜயும் ஒப்பிட்டு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையும் இருக்குதுப்பா. இப்ப விஜயை தொடர்ந்து அதான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி 2031 நோக்கி அரசு திரை பிரபலங்கள் படையெடுத்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே யார விடுறது யார சேர்க்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தினந்தோறும் பெருகிக்கிட்டே பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அந்த வரிசையில விஜய் பாணியில் வரக்கூடிய அரசியல் நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ராகவா லாரன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு. நான் வரலாமா, மக்கள் கருத்து சொல்லுங்க அப்படிங்கறதா மக்கள்கிட்டயே அந்த இதெல்லாம் விட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப அவர் எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதற்கிடையில சூர்யாவும் அரசியலுக்கு வரணும், கடவுள் அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாம் பேசின செய்திகள்லாம் பார்த்தோம். சிம்புவுமே அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற இது மாதிரி இரு செய்திகளா வருது. இது மாதிரி சிவகார்த்திகேயன் அதான் சொன்ன மாதிரி யார் பேரை சேர்க்கறது யார் பேரை விடுறதுன்னே தெரியல. அந்த மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில தனுஷ் அவர்களுமே அந்த பிறந்த நாள் நலத்திட்ட
விழாவில் வந்து அரசியலுக்கு பாணியில தான் அவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த அரசியல் தலைவர் போலவே வந்துட்டு காலில் விழுகிற நிகழ்வுகளா நடந்துச்சு. அதுக்கு கண்டனங்களும் வந்து எழுந்திருக்குது. இது தொடர்ந்துப்பா இந்த எம்ஜிஆரை தொடர்ந்து விஜய் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. அதற்கு இடையில வந்தவங்க யாருமே வந்துட்டு அரசியல காலூன்ற முடியல. இப்ப விஜய் பாணியில இப்போ வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை வந்து என்னப்பா ஆகும்? அப்பா, ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. அத்தனை பேரு நடிகர்களுடைய பேர்களை நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இன்னும் சில பேர்கள் எல்லாம் கூட விடுபட்டு போயிருக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து. அப்படி இவ்வளவு பேரு சினிமால இருந்து அரசியலுக்கு வரணும்ட்டு ஆர்வம் காட்டுறாங்க. எம்ஜிஆர் வந்த உடனே கொஞ்சம் பேர் ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நீங்க சொன்னீங்க. அதுக்கு அடுத்து விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு. அவர் வந்து அந்த சூழல் வந்து ரொம்ப யூனிக்கான சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வந்தவங்க, அதாவது 1972 அவர் கட்சி ஆரம்பிச்சது இல்லையா? 72க்கு அப்புறம் 24 ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சது 24ல 2024. இப்ப இத்தனை வருஷங்கள்ல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த சினிமா பின்புலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லது ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட். அதை விட்டுட்டீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பாமக இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாத்துக்கும் நடிகர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லையா? அது ஒரு பெரிய லிஸ்ட். கட்சி சார்போட இருந்தவங்க. அப்புறம் நான் அதை விட்டுலாம். நம்ம கட்சி ஆரம்பிச்ச லிஸ்ட தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சது அவ்வளோ பேரு. ஏன் அவங்களால சோபிக்க முடியல? அரசியல்ல பெருசா எதையும் செய்ய முடியல. ஏதோ கொஞ்சம் பண்றது மாதிரி தெரிஞ்சது விஜயகாந்த். நீங்க அதையும் அழகா கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு அந்த கட்சியுடைய நிலைமை பரிதாபமா இருக்குது அப்படின்றதையும் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு சின்ன எக்ஸெப்ஷன். அதுவுமே கூட பெரிய அளவுல இல்ல. விஜய் தான் அடுத்து இந்த அரசியல்ல முத்திரை பதிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள், அதாவது போஸ்ட் விஜய், ஆஃப்டர் விஜய் இருக்குல்லையா? அந்த ஆஃப்டர் விஜய் சிஎம் ஆன பிற்பாடு இந்த நடிகர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா? இந்த நடிகர்கள் யாருமே போஸ்ட் எம்ஜிஆர், ப்ரீ விஜய் இந்த காலகட்டத்துல இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, சிஎம் நாற்காலியில போய் உட்கார்ந்துட்டாரு. இப்போ நானு கட்சி ஆரம்பிக்கிறேன், சிஎம் நாற்காலியில போய் உட்கார்றேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் பாக்குறாங்க. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஆசை. இப்ப இந்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சொன்ன இந்த லிஸ்ட், அதாவது விஜய் சிஎம் ஆன பிற்பாடு இப்போ ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா? இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஆசை. அது குழந்தை கடைக்கு நீங்க போறீங்க, ஒரு குழந்தை ஒரு பொருளை வாங்கினா நம்ம குழந்தையும் அந்த பொருளை வாங்கணும்னு பார்ப்போம். அல்லது அந்த ஒரு பக்கத்து வீடுகள் எடுத்துக்கங்களேன், நெய்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார குழந்தை வந்து ஒரு டாய் ஒரு பொம்மை வாங்கிடுச்சு அப்படின்னா நம்ம பிள்ளையும் அந்த பொம்மையை வாங்கணும்னு பார்ப்போம். அல்லது நம்ம வீட்டுல ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு குழந்தையும் அந்த மாதிரி கார் கேட்கும். இல்ல, இது வந்து குழந்தைகளுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். அது பார்த்த உடனே ஆசைப்படுறத கேட்கும், அது கம்பேர் பண்ணி பார்க்கும். இது குழந்தைகளுடைய இயல்பு. அது பெற்றோர்கள் வந்து அதுக்குரிய விதத்துல அதை டீல் பண்ணி அதை ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்க. அல்லது அது எப்படி பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு முதிர்ச்சியான பெற்றோர், குழந்தைகளை வளர்க்க தெரிஞ்ச பெற்றோர் அப்படி செய்வாங்க. இப்போ இந்த நடிகர்கள் எல்லாருமே இந்த சிறு பிள்ளைகள் மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு விஜய் வந்து சிஎம் நாற்காலி அது ஒரு பொம்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த பொம்மை அவர்கிட்ட இருக்கு, அது மாதிரி எனக்கு ஒரு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்க போறேன்ட்டு வர்றாங்க. இந்த மக்கள் தான் ஒரு பொறுப்புள்ள பெற்றோர் மாதிரி அந்த நிலையில இருந்து, அப்பா விஜய்க்கு கொடுத்திருக்கிறது அந்த பொம்மை வந்து அது வேற ஒரு கான்டெக்ட்ல வந்திருக்கு, உனக்கு வந்து அந்த பொம்மை தர முடியாது, நீ வேற பொம்மை உனக்கு வாங்கிக்க,
நமக்கு வந்து இதுதான் முடியும், உனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்புள்ள பெற்றோர் ஸ்தானத்துல இருந்து இந்த வாக்காளர்கள் பாடத்தை கற்பிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதைத்தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து விஜய் காலத்து வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்துல வந்த நடிகர்கள் எல்லாருக்குமே மக்கள் வந்து அது மாதிரி ஒரு பொறுப்புள்ள பெற்றோரா இருந்து இந்த வாக்காளர்கள் பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட உடனே எனக்கு மனசுல தோன்ற அந்த கருத்துப்பா. இப்ப ஏன்பா இவங்களால, அதாவது எம்ஜிஆர் விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க, இடையில வந்தவங்க தோத்து போயிட்டாங்க. இப்ப வந்து அந்த காலகட்டம்ங்கிறது மாறி இருக்குது, ஜென்சி குறி வச்சுதானே எல்லாருமே செயல்படுறாங்க. இப்ப இவங்களுமே திரைத்துறையில ஒரு நல்ல உச்சபட்சத்துல இருக்கிறவங்க தான். இவங்க அரசியலுக்கு வர்றப்போ இவங்களால ஏன் அரசியல்ல ஜெயிக்க முடியாது, என்ன காரணம் அப்படிங்கறத கேக்குறேன்ப்பா. இல்ல, இந்த ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்றது இங்க சரியா இருக்காதுப்பா. இப்ப எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாராமா, எம்ஜிஆர் தேர்தல்ல ஜெயிச்சாரு, ஆனா அவரு அரசியல்ல ஜெயிச்சாரா அப்படின்றது வேற. ஜெயிக்கிறதுக்காக தோக்குறதுக்காக அப்படி அப்படி பார்த்தோம்னா மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அரசியல்ல வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். கொள்கை அளவுல பெரிய கொள்கை இல்லாம இருந்தாலும் சில செயல் திட்டங்கள் இருக்கப்பா, மக்களுக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இல்லையா, அந்த அதுலயாவது ஒரு ஒரு தெளிவு இருக்கிறோம். இப்ப அதைத்தான் பாக்குறாங்க மக்கள். இப்ப இதுல விஜய் மால ஏன் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா, இப்போ அவரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது இல்லையா, இந்த டிஜிட்டல் ஏஜ், அது அப்புறம் இந்த அரசியல்ல இதுவரைக்கும் இருந்த அந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை ஒட்டி மக்கள்கிட்ட இருந்த ஒரு எண்ணம், அந்த அனுபவ ரீதியாக எக்ஸிஸ்டென்ஷியலாக அவங்களுக்கு இருந்த ஒரு எண்ணம், அந்த இது எப்படின்னா அந்த உணர்வு ரீதியாக அது ஒரு சலிப்பாக ஒரு ஓகே பண்றாங்க, நல்லாதான் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், சரி புதுசா ஒரு ஆள் வர்றாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்து விஜய்க்கு இருந்த அந்த திரை பின்புலத்திலிருந்து வந்த அந்த ஒரு இமேஜ், அவருக்குன்ட்டு இருந்த ஒரு தனித்துவமான ஒரு இமேஜ், அதாவது மக்கள்கிட்ட நடிகர் விஜய், பல நடிகர்கள் இருக்கிறாங்க, அந்த நடிகர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 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 விதத்துல ஒரு ஃபேன் பேஸ்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. விஜய்க்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் வெரி யூனிக். அந்த யூனிக்னஸ் அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்த உடனே அவரை ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் மீடியா இருக்குது இல்லையா, இந்த டிஜிட்டல் மீடியாவையும் ரியல் டைம் பாலிடிக்ஸையும் எப்படி கம்பைன் பண்ணாங்க அப்படின்றது, அந்த காம்பினேஷன் அது ரொம்ப முக்கியம். அது வெறுமனே டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தினால வந்துடல, இந்த டிஜிட்டல் மீடியாவையும் ரியல் பாலிடிக்ஸ் இருக்குது இல்லையா, கள அரசியல், இது ரெண்டையும் எப்படி இது பண்ணாங்க, கம்பைன் பண்ணாங்க. அதாவது இந்த ரியல் டைம் பாலிடிக்ஸ் அப்படின்றதவே அப்படியே எப்படி டிஜிட்டல் மீடியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க, அந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியலை எப்படி ரியல் பாலிடிக்ஸுக்கு, கள அரசியலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க, இந்த மியூச்சுவல் டிரான்ஸ்பரபிலிட்டி, அது ரொம்ப முக்கியம்ப்பா. அது ரொம்ப, நான் சொல்றது எப்படி எத்தனை பேருக்கு புரியுறது மாதிரி நான் சொல்றேன்னு தெரியல, ஆனா அந்த டிரான்ஸ்பரபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம், அந்த சினர்ஜி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப யுனிக்கா அவங்க வந்து செஞ்சாங்க. இப்ப இது எல்லாமே சேர்ந்துதான் கியூமுலேட்டிவா ஒன்னா சேர்ந்து அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கு. அதுல வெறுமனே ஜென்சி மட்டும் கிடையாது, ஜென்சியினுடைய அந்த ரோல் ஒரு முக்கியமான ரோல் தான். அப்புறம் அவருடைய ரசிகர்கள் அவங்க பிளே பண்ண ரோல் ஒரு முக்கியமான ரோலு. அப்புறம் அவருடைய பெண் ரசிகர்கள் அது ஒரு முக்கியமான ரோலு. இதை தாண்டி ஜென ஆல்பா, அதாவது வாக்களிப்பதற்கு உரிமையே இல்லாத, இன்னும் வயசுக்கே வராத சின்ன பசங்க, அவங்க வந்து எப்படி இந்த அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது அதுவும் ரொம்ப முக்கியம். இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி எல்லாம் சேர்ந்து அமைந்த இந்த வரப்பு சாதம் இந்த இருக்கு இல்லையா, இட் இஸ் a great gift அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு விஜய்க்கு அமைஞ்சிருந்தது.
இதே மாதிரியான வாய்ப்பு மற்றவங்களுக்கு அமையுமா அப்படின்னா அமையறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஃபேக்டரையுமே நம்ம எடுத்து பார்க்கணும். இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு காரணி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம், ஒரு வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த வேரியபிள்ஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரணும். இப்போ மத்த நடிகர்களை பொறுத்த மட்டும் அது மாதிரி ஒன்னா சேர்ந்து வருமா அப்படின்னா அவங்க களத்துல இறங்கும் போதுதான் அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு சூழ்நிலையில அதாவது 2024 இருந்து 2026 வரைக்கும் விஜய்க்கு ஃபேவரபிளா இருந்த அல்லது ஃபேவரபிளா அவங்க ஆக்கிக்கிட்ட அந்த சூழல் வெறுமனே இது அப்படி இருக்குல்ல, அதை அப்படி உருவாக்குனாங்க, அப்படி ஒரு சூழலை உருவாக்குனாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் அரசியல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா விஜய் பண்ணின அந்த அரசியலும் மற்ற கட்சிகள் அந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி இவங்க பண்ணக்கூடிய அந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸும் பெரிய இடைவெளி. அந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான சினர்ஜைஸ்டு பாலிடிக்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டிஜிட்டல் மீடியா பாலிடிக்ஸும் ரியல் டைம் பாலிடிக்ஸும் அந்த காம்பினேஷன், அந்த மியூச்சுவல் டிரான்ஸ்பரபிலிட்டி, அந்த சினர்ஜி அத இவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதுதான் அந்த பிரச்சனை. இப்போ அடுத்து வரப்போறது ஒருத்தரா நீங்க எப்படி தனுஷை பத்தி பேசலாமா, இல்ல ஒரு ஆக்டரா நீங்க பாக்கலான்றீங்களா? ஏன்னா இது விஜயனுடைய கான்டெக்ட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு துறையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த துறையில தான் நம்ம சிறந்து விளங்கணும், அவங்க இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதான் பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ திரைத்துறை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரஜினி இடத்த பிடிக்கணும், கமல் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, விஜய் இடத்த பிடிக்கணும், அஜித் இடத்த பிடிக்கணும், அப்படி ஒவ்வொரு இளைய தலைமுறையினர் தான் அதுக்கு போட்டி போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் விஜய் முதலமைச்சர் ஆனோடனே எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது நோக்கத்தோட தானப்பா வர்றாங்க. எதனால இந்த இதுங்கிறது விஜய் போயிட்டாரு, அந்த இடத்த நம்ம பிடிக்கணும், அதுல சிறந்து விலகணும் அப்படிங்கிற மனப்பாங்கு போய் எல்லாரும் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற பாணியில தானப்ப எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆசைதான்ப்பா. இதுல ஒண்ணும் பெரிய சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு கிடையாது. சினிமாவுல வந்தாங்க, சினிமாவுல ஏதோ சாதிச்சிருக்கிறாங்க, சில பேரு சாதிச்சிருக்கிறாங்கன்னா சில படங்களை கொடுத்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு பணத்தை சேர்த்திருக்கிறாங்க, ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க, சில அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அல்லது ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ரசிகர்களுடைய கட்ட அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க, ரசிகர் மன்றமா ஒரு அதை ஃபார்மலைஸ் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி இருக்கிறாங்க. சில பேர் இப்பதான் அறிமுகமாக இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு படம் ஹிட் ஆயிருக்கும், அந்த மாதிரி ஆனா ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸா ஆயிருப்பாங்க. ஏன்னா இப்பதான் சோசியல் மீடியா வந்துச்சு, சோசியல் மீடியாவிலேயே செலிபிரிட்டி ஆயிடுறாங்களே. முகம் தெரியணும் அப்படின்றது இன்னைக்கு சினிமாவிலதான் நடிச்சாகணும்ன்ற அவசியம் இல்லை. கூடுதலா சினிமாவில நடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஹிட்டா ஒரு படத்துல நடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு முகம் தெரிஞ்சிருது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப விஜய் மாதிரியான ஆட்கள் ஒரு 30 வருஷம் பயணம் செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு இருக்குது இல்லையா, அத யாரும் கணக்குல எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாக்குறது கோட்டு படத்துல நடிச்ச கடைசியா அந்த படம் தானே வந்துச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த படத்துல நடிச்ச நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, சிஎம் ஆகுறாரு, அப்படிதான் பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பாக்கல. அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா, எம்ஜிஆர் அந்த ஒரு நடிகர் நடிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, சிஎம் ஆயிட்டாரு. இந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி அதை பாக்குறது இல்லை. பாஸ்ட கட் பண்ணி விட்டுட்டு அந்த அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கக்கூடிய விதத்துல அதை அப்படியே அந்த சின்ன அளவுல மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு உருவாக்கிட்டு, ஓகே அவருக்கு இது சாத்தியம் ஆயிடுச்சு, அப்போ எனக்கு சாத்தியமாகணும், நீ என்னப்பா பண்ணிருக்க அப்படின்னா, ஏன்னா நான் அந்த ஒரு ஹிட் கொடுத்துட்டேன்ல, 2 ஹிட் கொடுத்துட்டேன்ல அப்படின்ற அந்த அளவுல இருந்துகிட்டு அடுத்த கட்டமா மூவ் ஆகணும் அப்படின்றது. இப்ப இந்த அரசியல்ன்றதுப்பா, சினிமாவிலையும் புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அதுவுமே ஒரு போலியான ஒரு பொய்யான
கற்பனைய மையமாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு உலகம், கற்பனை உலகம். அதுல உண்மைன்றது கிடையாது, உண்மையாக இருக்கணும்ன்றது கிடையாது. எல்லாமே ஒரு போலித்தனம், ஒரு ஃபேக் தான். அவங்க ரிலேஷன்ஷிப்பே அப்படித்தான் இருக்கும். நடிகர்கள் அவங்களுக்குள்ள உறவு பாராட்டக்கூடியது இது எல்லாமே ஃபேக்கா, ரொம்ப ஜெனுவனாவெல்லாம் யாருமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. அதுதான் அது சினிமா அப்படின்றது. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த எப்ஸ்டைன் உலகம் மாதிரி அந்த சினிமா உலகம்ன்றது. அதனால அந்த சினிமாவுல எல்லாமே இருக்கு. ஆனா அரசியல்னு வரும்போது இந்த அரசியல்ன்றதுல ஆடட் கிளாமர் இருக்கு. புகழ் இதுல வரக்கூடிய புகழ் வேற மாதிரியான ஒரு புகழ். அப்புறம் என்னன்னா ரியல் டைம்ல நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். அங்க கற்பனையில தான், கனவுல தான், திரையில தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல இருக்காது. இங்க எப்படின்னா அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயங்களையும் ரியல் டைம்ல இங்க பண்ண முடியும். யதார்த்த வாழ்க்கையிலேயே நம்ம அதை பண்ண முடியும். இப்ப சினிமாவுல அவர் ஒரு சிஎம்மா வேஷம் போட்டு ஒரு ரோல் பிளே பண்ணி அப்படியே அந்த கான்வாயோட போறது மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் அவங்க. அதாவது அந்த ஷூட்டிங் டயத்துல அதை பண்ணலாம், ரசிச்சுக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது ரியலாகவே அவர் வரும்போது பார்த்தா கான்வாய் வருது, மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, அவ்வளவு பேரும் இது பண்றான். நீங்க இந்த தனுஷுக்கு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த காலில் விழுகிறது, அது மாதிரி உண்மையிலேயே விழுகிறான். இப்ப தனுஷ் இதுல சொல்லி வச்சுதான் போய் விழுந்திருக்கிறாங்க. அது அது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதை பற்றி காமெண்ட் சொல்லணும்னு அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப இங்க உண்மையாவே விழுகிறாங்க. அது ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது நீங்க பாத்தீங்களா, அவ்வளவு பேரும் நிமிந்தே ஒரு ஆம்பளை கூட நிமிந்து நிக்க மாட்டான். அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே அப்படியே நிமிந்து யாருமே நிக்க மாட்டாங்க. ஆம்பளையாளி யாருமே நான் தெரிஞ்சு ஜெயலலிதா பக்கத்துல நிமிந்து நெஞ்சை நிமிர்த்து துணிச்சலோட கௌரவத்தோட சுய மரியாதையோட எவனுமே நின்னது கிடையாதுப்பா. பெண்கள் பக்கத்துல நிப்பாங்க, சில பெண்கள் நான் பார்த்திருக்கேன், அம்மா பக்கத்துல நிக்கிறத பார்த்திருக்கிறேன். ஆண்கள் ஒருத்தம் கூட கிடையாது. அடிச்சு சொல்லலாம். நீங்க எல்லாத்தையும் நீங்க விஷுவல்ஸ் எல்லாம் எந்த விஷுவலையும் எடுத்து பாருங்க. அப்படியே கோணி கூணி குறுகி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படிதான் நிப்பாங்க. அப்புறம் அம்மாவை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிறது. எந்த கோயில்ல கூட எவனுமே அந்த மாதிரி எல்லாம் விழுந்து உருண்டு எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. இது அரசியல்ல நடக்குது. அடுத்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உங்களுக்கு பணம், ஆக்சஸ் டு மணி, வெல்த். அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடுத்துக்கீங்களேன், இந்த பெரிய பெரிய அமைச்சர்கள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பெரிய அமைச்சர்கள், நல்ல அமைச்சர்கள், நேர்மையான அமைச்சர்கள் அப்படின்னு பேர் வாங்கின ஆட்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்குதுன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சொத்து பூராமே பினாமி பேர்ல இருக்கு. எவன் அவனுக்கு பினாமியா இருக்கிறான் அப்படின்றது தெரியாது. அது அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அரசியல்ல. அப்போ ஆக்சஸ் டு வெல்த், மணி, ஐயோ கணக்கில் அடங்காத அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் சினிமாவுல நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல கூட அதை கற்பனை பண்ணி எழுத முடியாது, அந்த அளவுக்கு சொத்து இருக்கு. இங்க வந்த பிற்பாடுதான் விஜய் எல்லாம் இப்ப டிஸ்கவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சினிமாவுல நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றோம்னு நினைச்ச விஷயத்தை விட பல மடங்கு, பல 100 மடங்கு மிகைப்படுத்தப்பட்டதாக ரியாலிட்டி இருக்கு. அவன் குடவுன் மாதிரி வச்சு பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, தங்க கட்டிகளை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. எது எங்க இருக்குதுன்னே தெரியல. ரெய்டு போறவங்க கூட பார்த்துட்டு பல சமயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அது அந்த ஏரியாவுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம் டீட்டெயிலா. இதுதான் இப்ப அரசியல். அது மாதிரி ஆக்சஸ் டு எல்லா விதமான தப்புகளும் சினிமாவுல நீங்க எதெல்லாம் இந்த இம்மாரல் அப்படின்னு சொல்றீங்களோ, ஒழுங்கீனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சினிமாக்காரங்க, ஒழுக்கம் கெட்டவனுங்க, அந்த மாதிரி எல்லாம் பேச்சு இருக்கும் தெரியுமா. அதை விட பல மடங்கு இங்க மோசமா. அது அப்பப்போ அந்த ஆடியோ லீக்ஸ் வரும் தெரியுமா அந்த அரசியல்ல. அதை வச்சுக்கிட்டு அது சும்மா நமக்கு ஒரு ஃபோர்க் டேஸ்ட் மாதிரி தான். சும்மா ஒரு டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு 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 இந்த குழம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் பாத்தீங்களா, உப்பு இருக்கா புளி இருக்கான்ட்டு, அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கான விஷயம் தான். அதனால அதுல இருந்தே நமக்கு தெரியுது என்ன அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் நடக்குது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே சினிமாவுல நீங்க சொன்ன விஷயத்துல
கற்பனை கெட்டாத அளவுக்கு, அதாவது சினிமாவிலேயே கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு இங்க அரசியல்ல இருக்குப்பா. எல்லாமே இருக்கு. யாருக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அது சினிமாவுல அதை கொஞ்சம் 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 அனுபவிச்சவங்க அப்போ அது அடுத்த கட்டமா போகணும்னு தானே பார்ப்பாங்க. அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்த்தோம்னா இந்த இது அரசியல். சினிமாவில் இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இங்கேயும் இருக்குது. இதுவும் ஒரு மேக் பிலீஃப் தான். அதாவது ஒரு போலியான பொய்யான ஒரு உலகம். இங்க உண்மைன்றதே கிடையாது. உண்மையாக கட்டமைக்கப்படுகின்ற பொய்கள் அதுதான் இங்க இருக்கும். எப்படி சினிமாவுல கற்பனை இருக்கோ, கனவு இருக்கோ, அதே மாதிரிதான் இங்கேயுமே அரசியலையும் இருக்கு. கற்பனை, கனவு. அதுக்கு பேர்கள் வந்து பெத்த பேர்களை சொல்லிக்கிருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த சினிமாவும் அரசியலும் ரெண்டுமே ஒரே தன்மைத்தன, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், அது உள்ளார்ந்த அந்த டைனாமிக்ஸை பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால இது ஒரு நேச்சுரல் டிரான்சிஷன் தான் சினிமால இருந்து அரசியலுக்கு போறது அப்படின்றது. அதனால இவங்க எல்லாருமே விரும்புறாங்க. அதை நம்ம குறையா சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்றதுதான், அவங்களால என்ன செய்ய முடியும், எல்லா இமேஜுமே இங்க கிளிக் ஆயிடுமா, எல்லாரும் விஜய் மாதிரி அதை ஆயிட முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொரு கேஸா ஒரு இண்டிவிஜுவல்ஸா எடுத்தோம்னா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அவரால முடியும் அப்படின்ட்டு அந்த சினிமா துறையில அவரு தலைமை பொறுப்புக்கு, அந்த லீடர்ஷிப், அந்த பொசிஷனுக்கு வந்தாரு பாத்தீங்களா. அதன் மூலமாக இவரு வெறுமனே நடிகர் மட்டும் இல்லப்பா, நடிப்பாரு, அதே சமயத்துல அவருக்கு நிர்வாக திறமையும் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. அப்போ அதே வேகத்துல அரசியலுக்கு வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படி அந்த டயத்துல வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த டைம் வந்து அவருக்கு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த விஜயை பொறுத்த மட்டும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கைகூடி வந்துச்சு, ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்ட்டு, அந்த மாதிரி அவருக்கு அந்த டயத்துல சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் தடையாக இப்ப வரைக்குமே இருக்கிறது அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது. அதுக்கு இவர் வந்து தேர்தல்ல நின்று 2021 சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே செட்டில்டு, பினிஷ்டு. ஃபண்ட் பிரச்சனை இருந்திருக்குமா என்ன, கட்டடம் வராம போயிருமா என்ன, அடுத்த 6 மாசத்துல 3 மாசத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்குங்களப்பா. அதனால அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா மாறிய களமாக இருக்கும். அப்போ அந்த களத்துல அவர் வரும்போது அவருக்கு ஃபேவரபிளா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத அப்புறம் தான் பார்த்து சொல்ல முடியும். இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடியே விஷால் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல போட்டியிடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் ஆனா அவர் நிராகரிக்கப்பட்டுருச்சுப்பா. அவர் வந்து அப்ப எடுத்த முயற்சி அதுக்கப்புறம் அவர் கைவிட்டுட்டாரு. ஆனா இப்பயுமே வந்து சில விஷயங்கள்ல காலம் வரும், விரைவில் வந்து நம்ம இறங்குவோம், மக்கள் பணி ஆற்றுவோம், நன்றி கடன் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்க செய்திகளா வருதுப்பா. அவருடைய அரசியல் பயணம், அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தீவிரமா அரசியல வந்து இறங்குவாராப்பா? அது அவரு 2017 அந்த 2016, 17, 18 அந்த டைம் இருக்குது பாத்தீங்களா, அது ஒரு அரசியல்ல அவர் வந்து ஒரு ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுல இருந்தார், ஒரு ஃபோர்ஸா வந்தார், இமர்ஜ் ஆனார். ஏன்னா அந்த நடிகர் சங்கம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சங்கம், அதுல எல்லாத்துலயுமே முக்கிய பொறுப்புகளுக்கு வந்திருந்தாரு. அதாவது அவரால முடியும் அப்படின்ட்டு அந்த சினிமா துறையில அவரு தலைமை பொறுப்புக்கு, அந்த லீடர்ஷிப், அந்த பொசிஷனுக்கு வந்தாரு பாத்தீங்களா. அதன் மூலமாக இவரு வெறுமனே நடிகர் மட்டும் இல்லப்பா, நடிப்பாரு, அதே சமயத்துல அவருக்கு நிர்வாக திறமையும் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. அப்போ அதே வேகத்துல அரசியலுக்கு வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படி அந்த டயத்துல வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த இவர் வரலாம், அரசியலுக்கு வரலாம், ஏன்னா ஒரு நல்லது வந்தா இவருக்கு திறமை இருக்கு, நல்ல மனசு இருக்குது. அப்போவே அந்த அவங்களுடைய அந்த இதெல்லாமே இருந்துச்சு. அவர் ஒரு தனியா ஒரு ட்ரஸ்ட், அவங்க அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதன் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு, அதாவது அனாதைகள்னு சொல்றது இல்ல, ஆதரவற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க.
அது மாதிரி அந்த பல இயற்கை பேரிடர்கள் வர்ற காலத்துல எல்லாம் இவரே இறங்கி களத்துல இறங்கி நிறைய வேலைகள்லாம் செய்திருக்கிறாரு. இப்போ அதன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்றதையும் காட்டியிருக்கிறாரு. அப்புறம் அந்த ரசிகர்கள் மன்றங்கள் மூலமாக நிறைய நல்ல செயல்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைம் வந்து அவருக்கு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த விஜயை பொறுத்த மட்டும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கைகூடி வந்துச்சு, ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்ட்டு, அந்த மாதிரி அவருக்கு அந்த டயத்துல சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு அதுல உறுதியாக இல்ல. அது தனிப்பட்ட காரணங்களாலையும் சரி, அடுத்து அவரு அந்த நடிகர் சங்கம் கட்டடம், அந்த நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால, ரொம்ப முக்கியத்துவம் இல்ல, அதாவது அது ஒண்ணுதான் அப்படின்றது மாதிரி டோட்டலா அவர் வந்து டெடிகேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுனால, அது அப்புறம் தொழில் ரீதியாகவும் அவர் எப்படி அந்த இது இண்டஸ்ட்ரியில அவர் எப்படி அவருடைய டயத்தை பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுல வந்து அந்த இது எல்லாத்தையும் அப்படி வரும்போது கடைசியா அவர் வந்து அந்த ஃபீல்டுல இருந்து ஒதுங்கிட்டது மாதிரி ஆகி போயிடுச்சு. அது அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிவைவ் பண்ணி இப்ப திரும்ப வர்றாரு அப்படின்னா, இப்போ களம் மாறி இருக்கு, அரசியல் களம் மாறி இருக்கு, அவருடைய இதுவுமே மாறி இருக்கு. இப்போ வரைக்குமே நீங்க பாருங்க, அவரு இந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றதான் முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதுல அதை வச்சு ஆஃப்டர் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அதுவே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இல்லப்பா. நான் அவருடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, இண்டஸ்ட்ரியிலையும் சரி, பாலிடிக்ஸ்லயும் சரி, எல்லா விஷயத்திலையுமே இந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது ஒரு மையமானதாக இருந்து ஒரு பெரிய தடையாகவே போயிடுச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் தடையாக இப்ப வரைக்குமே இருக்கிறது அந்த நடிகர் சங்க கட்டிடம் அப்படின்றது. அதற்கு இவ்வளவு தூரம் அபரிமிதமான ஓவர்வெல்மிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணுமா அப்படின்னா, என்ன கேட்டாக்க அதுக்கு தேவையில்லை. அது வந்து சரி பண்ணியிருந்திருக்கலாம். இவரு சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் வந்து தேர்தல்ல நின்று 2021 சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே செட்டில்டு, பினிஷ்டு. ஃபண்ட் பிரச்சனை இருந்திருக்குமா என்ன? கட்டணம் வராம போயிருமா என்ன? அடுத்த 6 மாசத்துல 3 மாசத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்குங்களப்பா. இல்ல அந்த மாதிரி அவரு யோசிக்கல. அது முடிச்சுட்டுதான் நான் அடுத்ததை செய்வேன், அதை முடிச்சுட்டுதான் நான் இதை செய்வேன், அதை முடிச்சுட்டுதான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டாரு. இன்னமும் அந்த அந்த இதுலதான் இருக்கிறாரு. அதனால அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா மாறிய களமாக இருக்கும். அப்போ அந்த களத்துல அவர் வரும்போது அவருக்கு ஃபேவரபிளா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத அப்புறம் தான் பார்த்து சொல்ல முடியும். நான் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தார். லாரன்ஸுக்கெல்லாம் அரசியல்ல எந்த ரோலுமே இருக்காது. அவர் ஒரு துணை நடிகர் மாதிரி தான் அரசியலை பொறுத்த மட்டும். ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டு பிளே பண்ண முடியுமே தவிர, அவரால கட்சியை நடத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் திறமை இல்லை, நேர்மை இல்லை. இவருக்கு ஏதாவது ஒரு சரக்கு இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு, இவரால ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்கு, இவர் சேர போற கட்சிக்கு புண்ணியம் இருக்கும் அப்படின்னா இந்நேரம் இவர் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாரு, அவங்க எடுத்திருப்பாங்க. செங்கோட்டையன் வரும்போது கூட ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஆர்வம் கூட ராகவ லாரன்ஸுக்கு அங்க தாவிகால இருக்காது, கண்டிப்பா இருக்காது. தமிழ்நாட்டு மக்களே அப்படி ஏங்கி தவிக்கிறது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்குள்ள அவர் இருக்கிறாருங்க. அதுல இருந்து அவரு வெளியில வந்தாருன்னா தான் நார்மலா ஆவார், இல்லாட்டினாக்கா அவருக்கு கிறுக்கு பிடிச்சிட போகுது பாவம். அண்ணாமலை கூட சேர்ந்தா ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு சின்ன மைலேஜ் இருக்கும். ஆனா அண்ணாமலைகிட்ட எல்லாம் போயிட்டா நீங்க வந்து ரெண்டாவது, அதாவது சப்பார்டினேட்டா தான் நீங்க ரோல் பிளே பண்ண முடியும். அவருக்கு கீழே தான் இருக்க முடியும். அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் அவர் யாரையுமே ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய டெம்பரமெண்ட் அப்படி.
முதலமைச்சர் விஜய் வந்து திருச்சி கிழக்கு தேர்தல் தொகுதியில வந்து ராஜினாமா செஞ்ச உடனே அடிப்பட்ட பேர்கள் பாத்தீங்கன்னா அந்த ராகவா லாரன்ஸ் பேர் வந்து அடிபட்டுச்சு. இடைத்தேர்தல வந்து அவர் போட்டியிட போறாரு அப்படின்ட்டு. அப்ப கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வர போறேன், எங்க அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, அது குறிப்பா இவர் கட்சியில அவர் முதலமைச்சர் ஆனோடனே நீ அரசியலுக்கு போடான்னு சொல்லிட்டு எங்க அம்மா அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப வந்து மக்கள்கிட்ட நான் வந்து கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க நான் அரசியலுக்கு வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் ரொம்ப பரபரப்பா சந்திப்புகளா வீடியோ காட்சிகளா வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளவே காணா. இதற்கிடையில வந்து இடைத்தேர்தல வந்து இடைக்கால தடையெல்லாம் வந்து விதிச்சுட்டாங்க. இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த ராகவா லாரன்ஸ் உடைய அரசியல் பயணம் எப்படிப்பா இருக்கும்? இல்ல, ராகவா லாரன்ஸுக்கு எல்லாம் அரசியல்ல எந்த ரோலுமே இருக்காது. அவர் ஒரு துணை நடிகர் மாதிரி தான் அரசியலை பொறுத்த மட்டும். ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி ஏதாவது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டு பிளே பண்ண முடியுமே தவிர அவரால கட்சியை நடத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் திறமை இல்லை, நேர்மை இல்லை. ஹீஸ் எ ஃபேக் பாலிட்டிஷியன். அவர் வந்து ரொம்ப நடிக்கிறார் அரசியல்ல. அதாவது அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறார். அரசியல் பண்ணிக்கிட்டு நடிக்கிறாங்க இல்லையா? இப்ப விஜய் எல்லாம் நடிக்கிறார், நடிப்பு கண்டினியூ பண்றாரு. ஆனா அந்த மாதிரியான நடிப்பு கிடையாது. இவரு வந்து ஒரு ஃபேக்காவே, அதாவது இஃப் இஸ் ரியலி சீரியஸ் அபவுட் ஹிஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேள்வி எழுப்புறது மாதிரி இருக்கு. அதுலயுமே உள்ள வேற ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு பண்றாரா அப்படின்றது. அப்புறம் இவருக்கு வந்து இந்த அரசியல் பண்ணணும், சீக்கிரமே இதாகணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அந்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? மெரினால அந்த ஒரு திருவிழா நடந்துச்சுல, அந்த திருவிழா காலத்திலேயே அவருக்கு ஆசை இருந்தது. நம்ம ஒரு காணொலியில இதை பத்தி விரிவாக பேசியிருக்கிறோம். நானு அந்த டயத்துல, அதாவது 2017 இவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருந்த அந்த டயத்துல இவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணாரு அப்படின்றத பற்றி அப்பவே ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம். அதுல இவர் அரசியலுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டாரு. அதாவது செட் ஆக மாட்டாருன்னா, இவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அரசியல்ல ஒரு ஜூனியர் பாலிட்டிஷியனா இருப்பார். இவரை பொறுத்தவரை தனியா கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறத அவர் சொல்லல. ஆனா யாருடன் பயணிக்கிறது அப்படிங்கறதுலதான் அவர் தடுமாடிட்டு இருந்தாரு. அதாவது விஜயோட தாபைக்கால சேர்றதா இல்ல அண்ணாமலையோட சேர்ந்து பயணிக்கிறதா, எந்த இதுல பயணிக்கிறதா அப்படிங்கிறத ஒரு தடுமாட்டம் இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்த முடிவு அறிவிக்காத காரணம் அந்த கட்சிகள் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவரை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டினாலையும் அவர் வந்து அமைதியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமாப்பா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஏதாவது இவருக்கு ஏதாவது ஒரு சரக்கு இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு, இவரால ஏதாவது ஒரு கட்சிக்கு, இவர் சேர போற கட்சிக்கு புண்ணியம் இருக்கும் அப்படின்னா இந்நேரம் இவர் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாரு, அவங்க எடுத்திருப்பாங்க. இது ஒரு லைபிலிட்டிப்பா. இவர் வந்து போற இடத்துல அந்த கட்சியை இவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. டிவிக்கே எடுத்துக்கங்களேன், விஜய் கூட போய் சேரணும் அப்படின்னா விஜய் வந்து இவர் வருகைக்காக காத்துக்கிட்டு எல்லாம் கிடையாது. தாவிக்கால இருக்கக்கூடிய யாருமே இவர் வந்து சேரணும் அப்படின்ட்டு இந்த ராகவா லாரன்ஸுக்காக காத்துக்கிட்டு இல்ல, யாருமே இல்ல. அவருடைய விஜயுடைய ரசிகர்களுமே இவரை வந்து பெருசாவெல்லாம் கொண்டாடக்கூடிய மனநிலையில தான் கிடையாது. இவர் வர்றதுனால செங்கோட்டையன் வரும்போது கூட ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஆர்வம் கூட ராகவா லாரன்ஸுக்கு அங்க தாவிக்கால இருக்காது, கண்டிப்பா இருக்காது. சோ அவர் வந்து இவரை பெருசா நினைச்சுக்கிட்டு இவருக்காக அப்படியே உலகமே காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி, தமிழ்நாட்டு மக்களே அப்படியே ஏங்கி தவிக்கிறது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்குள்ள அவர் இருக்கிறாருங்க. அதுல இருந்து அவரு வெளியில வந்தாருன்னா தான் நார்மலா ஆவார், இல்லாட்டினாக்கா அவருக்கு கிறுக்கு பிடிச்சிட போகுது பாவம். அண்ணாமலை பக்கம் சொன்னீங்க, அண்ணாமலை சொன்னீங்க. அண்ணாமலை கூட சேர்ந்தா ஒருவேளை அண்ணாமலைக்கு ஒரு சின்ன மைலேஜ் இருக்கும், அவர் கூட சேர்ந்தா. ஆனா அண்ணாமலை அதுக்கு ஓப்பனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணாமலைகிட்ட எல்லாம் போயிட்டா நீங்க வந்து ரெண்டாவது, அதாவது சப்பார்டினேட்டா தான் நீங்க ரோல் பிளே பண்ண முடியும். அவருக்கு கீழே தான் இருக்க முடியும். அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் அவர் யாரையுமே ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய டெம்பரமெண்ட் அப்படி. அவருக்கு ஈக்குவலாவெல்லாம் யாரையுமே வச்சுக்க மாட்டாரு, இருக்க முடியாது. அவருடைய நேச்சர் அப்படி. அதனால இவர் சபார்டினேட் ரோல், நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் சேரலாங்க அண்ணாமலை கட்சியில. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தாவிகாவுல வந்து அவங்க சீந்தவே இல்லை, சீந்த மாட்டாங்க. இவரா போய் சேர்ந்துக்கிட்டு வழிய போய் சேர்ந்து ஏதாவது ஒரு போய் இருக்கணும். இப்போ வழிய போய் சேர்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதிமுகவுல இருந்து அத்தனை பேர் போனாங்க, மாஜி அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து போனாங்க.
என்ன அவங்களுக்கு என்ன இடம் இருக்குது தாவேகாவுல? ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி இருக்குது இல்லையா, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மதிப்பீடுகள் எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அது எல்லாத்தையுமே இப்போ சூர்யா குடும்பத்துக்கு, சிவகுமார் குடும்பத்துக்கு, கார்த்தி குடும்பத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அவருக்கு அனுகூலமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இத வச்சுக்கிட்டு அப்போ அரசியலுக்கு வந்தாக்க இவரு முதல்வர் ஆயிடுவாரா அப்படின்னா ஆக மாட்டார். ஏன்னா முதல்வர் ஆகுறதுக்கு இந்த காரணிகள் மட்டுமே போதாது. முடிவெடுக்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர் போக முடியும். அதிமுக மாதிரியான கட்சிக்கு போனார்னா அப்படி கூட ஒரு பேச்சு இருக்கு, அதிமுகவுக்கு இவர் போகலாம் அப்படின்ட்டு. இவர் அரசியல்ல இறங்க போறாரு, இறங்கி இவர் என்ன மாதிரியான வியூகம் வகுக்க போறாரு, அப்படி வகுக்கும் போது விஜயினுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? அப்புறம் இப்ப அந்த அடிபட்ட புலிகள் இருக்குது இல்லையா, காயம்பட்ட அந்த யானைகள், திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான வியூகம் வகுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிலவரத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு பண்றது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது பெரிய அளவுல மக்களுடைய சப்போர்ட்டை பெறக்கூடியதாக இருக்காது. சூர்யா அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கறத அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனா வந்து கடந்த மாதம் கூட ஒரு நிகழ்ச்சி ரட்பணி மன்ற நிகழ்ச்சி நடக்கிறப்போ அதுல இருக்க நிர்வாகி வந்து பேசிருக்கிறாரு, காலம் வந்து விட்டது, சூர்யா அரசியலுக்கு வர்றதுக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு, அதனால வந்து அவரு அரசியலுக்கு வந்தா உழைக்க எல்லாரும் ரெடியா இருங்க, நானும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதனால சூர்யா வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற செய்திகளா வந்த நிலையிலதான் அவங்க தரப்புல இருந்து ஒரு மறுப்பு கடிதமும் வந்திருந்துச்சுப்பா. இது போன்ற வதந்திகளா நம்பாதீங்க, அந்த மாதிரி எந்த முடிவும் இல்ல அப்படிங்கிறது. ஆனா இது ஒரு முன்னோட்டமாவும் எடுத்துக்கலாம்லப்பா, ஒரு செய்தியை விட்டுட்டு அதோட எதிர்வினைகளா எப்படி இருக்குதுங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக கூட எடுத்துக்கலாம்ல. ஆமாமா, கண்டிப்பா அந்த மாதிரியும் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த அரசியல் அப்படித்தானப்பா செய்வாங்க. அரசியல்ல, பிசினஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி ஒரு லைட்டா ஒரு விஷயத்த கசிய விட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு, எதிர்வினை எப்படி இருக்கு, மறுவினை எப்படி இருக்கு, அதனால குழப்பங்கள் வருமா, மக்கள் ஏத்துப்பாங்களா, அதை சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு எல்லாம் ஸ்டடி பண்றது. இது வந்து ஒரு உத்தி. அந்த மாதிரியான ஒரு உத்தியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது அதாவது டைமிங்கை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்களுக்குமே இந்த விஜயினுடைய வெற்றி அப்படின்றது ஒர்க் பண்ணுது, அந்த டைனாமிக்ஸ். அது மாதிரி நம்ம ஹீரோவும், அதாவது சூர்யாவும் ஒரு நல்ல ஹீரோ தானே, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவரு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு அப்படின்னு அந்த அந்த பேரும் இருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு நடிகராக, ஒரு நல்ல நடிகராக, ஒழுக்கமுள்ள ஒரு நடிகராக, ஒழுக்கமான ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நடிகராக, பெற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக, இப்படி நிறைய மதிப்பீடுகளை நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மதிப்பீடுகள் எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அது எல்லாத்தையுமே இப்போ சூர்யா குடும்பத்துக்கு, சிவகுமார் குடும்பத்துக்கு, கார்த்தி குடும்பத்துக்கு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு நல்ல மதிப்பு இருக்கு சமூகத்துல. அப்புறம் ஒரு நல்ல நடிகராகவும் அவர் தன்னை நிலை நிறுத்தி இருக்கிறாரு. அது இல்லாம அப்புறம் சமூகத்துல அவர் வந்து ஒரு நடிகராக ஒழுக்கமுள்ளவராக மட்டும் இல்ல, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவராக, சமூக சேவை செய்யக்கூடியவராக அப்படியும் அவரை பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி அவருக்கு அனுகூலமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இத வச்சுக்கிட்டு அப்போ அரசியலுக்கு வந்தாக்க இவரு முதல்வர் ஆயிடுவாரா அப்படின்னா ஆக மாட்டார். ஏன்னா முதல்வர் ஆகுறதுக்கு இந்த காரணிகள் மட்டுமே போதாது. திரும்ப நாங்க விஜய் எடுத்துக்கீங்களேன், விஜய்க்கு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அவருக்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி இங்க இவருக்கு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்க காரணிகள் அவரை ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் பொலிட்டிக்கல் பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்தும்.
அல்லது இவரு அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி போனாருன்னா அங்க வந்து இவருக்கு ஒரு மேல, அதாவது அந்த ஹை பவர் டீம் இருக்கும் இல்லையா, அந்த அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய குழு. இப்ப தலைவர் இருக்கிறாரு, தலைவர், அப்புறம் செயலாளர், பொருளாளர், அப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது முடிவெடுக்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர் போக முடியும் அதிமுக மாதிரியான கட்சிக்கு போனார்னா. அப்படி கூட ஒரு பேச்சு இருக்கு, அதிமுகவுக்கு இவர் போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இது அண்ணாமலை அவருடைய இயக்கம், கட்சி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியில போகும்போது அங்கேயும் இவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான, ரெஸ்பெக்டபிளான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு நிலை, ஒரு ஸ்டேட்டஸ் அங்க அவருக்கு பார்ட்டியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவருக்கு நடக்கும். இப்போ அதே மாதிரி இவர் தாவிகாவுக்கே போனாலும், தாவிகாவுல அங்க போனாலும் அங்க ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு பொசிஷன், அதாவது இப்ப எப்படி ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படி கிடைக்கலாம். ஏன்னா அப்புறம் விஜய் வந்து இவரை பெரிய த்ரெட்டா பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் போனா. அதனால அவரு அகாமடேட் பண்ணிக்கலாம் இவர் போனார்னா. இப்படிதான் அவருடைய நிலை இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது. சப்போஸ் இவர் அரசியல்ல இறங்க போறாரு, இறங்கி இவர் என்ன மாதிரியான வியூகம் வகுக்க போறாரு, அப்படி வகுக்கும் போது விஜயினுடைய வியூகம் என்னவாக இருக்கும். அப்புறம் இப்ப அந்த அடிபட்ட புலிகள் இருக்குது இல்லையா, காயம்பட்ட அந்த யானைகள், திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான வியூகம் வகுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து திரும்பவும் அந்த பழைய முறையவே பின்பற்ற போறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்த இதுல நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது களம் முற்றிலுமாக மாறப்போகுது அடுத்து வரப்போற தேர்தல்ல. அதுக்கு ஏத்தது மாதிரி இவர் என்ன மாதிரி அணுகுமுறையை பின்பற்றுவாரு அப்படின்றத பொறுத்துதான் நம்ம அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்தா இது மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, இன்னைக்கு நிலவரத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு பண்றது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது பெரிய அளவுல மக்களுடைய சப்போர்ட்டை பெறக்கூடியதாக. எம்ஜிஆர் வந்து அவருடைய சினிமா வாரிசா பாக்கியராஜ் சொன்னாரு. பாக்கியராஜ் அதுக்கப்புறம் சினிமாவிலையும் பெருசா பண்ணல, அரசியல் அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எல்லாம் பண்ணாப்ல. எதுவுமே அவருக்கு செட் ஆகல. கடைசியில இப்ப ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாப்ல. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆகணுமா என்ன? அது விஜய்க்கு அடுத்து பல நடிகர்கள் வரலாம் அரசியலுக்குள்ள. அப்படி வந்தாலும் அவர் கையில வச்சிருக்கிற அந்த ரிலே இது வந்து அடுத்து கொடுக்க போறது யாருக்கு அப்படின்னா, அரசியல் ரீதியா சொன்னா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க, சொல்லிடவா அந்த பேர் யாருன்ட்டு. has all the charisma, the potential to be அந்த விஜயினுடைய அடுத்த வாரிசாக அரசியல் ரீதியாக வருவதற்கான அந்த எல்லா குணாம்சங்களும் அவருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இத நீங்க ஒரு ப்ராஃபசி அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த அரசியலை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்டா நான் பாக்குறேன். அவருக்குன்ட்டு ஒரு வாரிசு கிடையாது அரசியல்ல. அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் அதுக்கு போட்டி போட போறது கிடையாது. இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சொல்றோம் தான், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இப்ப விஜய் இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னா, அந்த கட்சியில இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு நம்ம தலைவர்கள்னு சொல்றவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்குமே அந்த கட்சியை விஜய் மாதிரி விஜயினுடைய இடத்துல இருந்து நடத்தக்கூடிய திறமை யாருக்கும் இல்லை, அந்த கரிஸ்மா யாருக்கும் இல்லை. விஜயினுடைய அரசியலை அடுத்த கட்டமா முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலையில அந்த கென் கருணாஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படிதான் 10 ஆண்டுகளுக்கு விஜய்க்கு அரசியல் வாரிசு அப்படின்ட்டு யாருமே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் வாரிசு கீரிசு அப்படின்றதெல்லாம் இமர்ஜ் ஆகும். அப்படி உருவாகிற பட்சத்துல இந்த கென் அப்படின்ற ஒரு 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 ஃபிகரு, ஒரு கேண்டிடேட் இந்த இதுல அரசியல் களத்துல இருந்தால்
அவரு வருவதற்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். கார்த்திகேயன் அவரு வெளிப்படையான அரசியலுக்கு வரங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. ஆனா வந்து இந்த கோட் படத்துல வந்து இறுதி காட்சியில அந்த துப்பாக்கிய விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கொடுப்பாரு. அந்த காட்சிக்கு வந்துட்டு விமர்சனங்கள் எப்படி வந்துச்சுன்னா, விஜயோடைய சினிமா அடுத்ததா வந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் வராரு, அததான் விஜய் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சுப்பா. இப்ப இந்த நிலையிலதான் இப்ப அரசியலையும் சிவகார்த்திகேயன் வந்து வருவாரு, வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது எம்ஜிஆர் கதை தெரியுமா? எம்ஜிஆர் வந்து அவருடைய சினிமா வாரிசா பாக்கியராஜ் சொன்னாரு. பாக்கியராஜ் அதுக்கப்புறம் சினிமாவிலையும் பெருசா பண்ணல, அரசியல் அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எல்லாம் பண்ணாப்ல, எதுவுமே அவருக்கு செட் ஆகல, கடைசியில ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாப்ல. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆகணுமா என்ன? அதனால வாரிசுன்னு எல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. விஜய் அவருடைய சினிமா வாரிசாக இவர் சிவகார்த்திகேயனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அரசியல் வாரிசா யாரை தேர்ந்தெடுக்க போறாரு? சிவகார்த்திகேயன் அடுத்து வருவாரா? எத்தனை வருஷம் கழிச்சு வருது? விமர்சனங்கள் கருத்துக்கள் தானப்பா, அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாதுல. இல்லப்பா, அதான் இப்ப இவருக்கு அரசியல் வாரிசா விஜய்க்கு வர்றாங்க அப்படின்னா, ஜெய்சன் சஞ்சய் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரமாட்டாங்க, அப்படித்தானே? இப்ப சினிமா வாரிசா இருக்கக்கூடிய இந்த சிவகார்த்திகேயன் அரசியல் வாரிசா வர்றாரு அப்படின்னா, எப்போ அரசியலுக்குள்ள வருவாரு? எத்தனை வருஷம் கழிச்சு? அப்போ விஜய் வந்து எத்தனை டேர்ம் சிஎம்மா இருப்பார்? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து சிஎம்மா தான் இருக்க போறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அடுத்தடுத்த டேர்ம் வரும்னா எத்தனை டேர்ம் அவர் சிஎம்மா இருப்பாரு? எப்போ அவருடைய வாரிசுக்கு வழிவிடுவார் அப்படின்னு அந்த கேள்வி வருது. எது விஜய் பிரதமர் ஆயிட்டா அதுவும் சொல்றாங்கல்ல, பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு ஜோசியக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அது மாதிரிதான், அப்படித்தான் எதுவும் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதாவது தலைமை செயலகத்துல நீங்க வந்து இப்ப இருக்கிற இந்த உயரம் பத்தாது, இன்னும் மேல உயரத்துக்கு போங்க, 10வது மாடிக்கு போங்க, 15வது மாடிக்கு போங்க, எவ்வளவு மேல போறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க மேல பதவிக்கு போக முடியும். இப்போ சிஎம்ல இருந்து பிஎம் ஆகலாம், பிஎம் ஆயிட்டு அப்புறம் அடுத்து எங்க போவாராம்? அடுத்த பதவி என்ன? அது பிஎம் ஆகுறதுல வந்து நமக்கு நல்ல விஷயம்தான். ஒரு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர், அதாவது எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாம, எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டமுமே இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்துல இருந்து, அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தர் பிஎம்ஆ வரப்போறாரு அப்படின்னா, இந்தியாவே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். பாரதமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது இருக்கட்டும். இப்போ நம்ம சிஎம் விஜயை பத்தி பேசுவோம். அவர் சிஎம்மாவே இன்னும் தன்னை நிலை நிறுத்திக்கல, உறுதிப்படுத்திக்கல. அதுக்கே தரிகிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல அந்த அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் முதல்ல சிஎம் ஆகணும். அதாவது ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணணும் சிஎம்மா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுகள்னு பார்க்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னாப்பா, நான் இந்த தமிழ் சினிமாவை தொடர்ந்து கொஞ்சம் க்ளோஸா பார்த்துக்கிட்டு வர்றேன். அப்புறம் தமிழக அரசியலையும் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, இப்ப புதிதாக வந்த நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் அரசியல்ல கிளிக் ஆக முடிஞ்சுச்சு. அப்புறம் கிளிக் ஆன பிற்பாடு விஜய் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்றது மாதிரி அவரு சொல்றாரு. சில பேர் எம்ஜிஆரவே அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம்ஜிஆருடைய லெகசி எங்க வந்திருக்கு? இந்த இதுல ஓடுவாங்க தெரியுமா, இந்த ரிலே ரேஸ். அதுல வந்து முதல்ல ஒருத்தர் ஓடுவாரு, ஓடி போய் அடுத்த ஆள்கிட்ட அந்த கையில அது இது கொடுப்பாரு, அந்த கட்டையை கொடுப்பாரு. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஆள் ஓடுவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி எம்ஜிஆர் அந்த கையில அந்த கொடியை பிடிச்சிட்டு வந்தவர் ஓடி வந்து நிறைய பேர் குறுக்க இருந்தாங்க, அவங்க யாருக்குமே கொடுக்கல. இங்க வந்து விஜய்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. அதான் அந்த ஜனநாயகன்ல அந்த சாட்டை வந்து எம்ஜிஆருடைய சாட்டை எடுத்துதான் விளாசுறாரு.
ஓகே, சோ விஜய் வரைக்கும் அது வந்து தொடர்ந்து அதாவது நழுவாம பிடி நழுவாம இவர் வரைக்கும் இவர்கிட்ட வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப விஜய்க்கு அடுத்து பல நடிகர்கள் வரலாம் அரசியலுக்குள்ள. அப்படி வந்தாலும் அவர் கையில வச்சிருக்கிற அந்த ரிலே இது வந்து அடுத்து கொடுக்க போறது யாருக்கு அப்படின்னா, அரசியல் ரீதியா சொன்னா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லிடவா அந்த பேர் யாருன்ட்டு? சொல்லவா? கென். கென்னு ஒரு சின்ன பையன் நடிக்கிறார் தெரியுமா? இப்போ ஒரு படம் கூட நடிச்சு. ஆமா, கென் கருணாஸ். அந்த கென் கருணாஸுக்கு he has all the charisma, the potential to be அந்த விஜயினுடைய அடுத்த வாரிசாக அரசியல் ரீதியாக வருவதற்கான அந்த எல்லா குணாம்சங்களும் அவருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இத நீங்க ஒரு ப்ராஃபசி அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ப்ராஃபசின்னு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஆய்வாளராக நான் சொல்லக்கூடிய கருத்தாக எடுத்தாலும் சரி. அப்ப கென்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா, கென்னுடைய அந்த அந்த படத்துல ஏற்கனவே நடிச்ச சில படங்கள்ல அவர் எப்படி அவர் பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு, அவருடைய கேரக்டர் பொது வெளியில எப்படி அவரை பிரசன்ட் பண்றாரு, அவர் என்ன மாதிரியான குடும்ப சூழல்ல இருந்து வர்றாரு, அவரை பற்றி இண்டஸ்ட்ரியில எப்படி ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்ற இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அவர் வந்து விஜய்க்கு அடுத்து வரக்கூடிய அரசியல்ல முத்திரை பதிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எல்லா குணநலன்களும் உடையவராக அவர் இருக்கிறார். இப்பப்பா இந்த அரசியல்ல ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது விஜய் இருக்கிறாரு, விஜய் ஹஸ் கம் டு ஸ்டே. ஓகே, இப்போ அடுத்து நீங்க பண்ண போற அரசியல் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணலாம், விஜயினுடைய அடுத்த வாரிசாக ஒரு அரசியல் பண்ணலாம். அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இப்ப தனுஷ் பண்ண விரும்புற அரசியல் வந்து விஜய்க்கு எதிரான அரசியல். இப்ப விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்ட்டு விஜய் கூட இருந்து அந்த அரசியலை முன்னெடுப்பது, விஜயனுடைய அரசியலை முன்னெடுக்கிறது இருக்குது இல்லையா? அதுல வந்து இப்ப பாக்குறோம் அந்த தாவேகாவுல இப்ப இருக்கக்கூடிய யாருமே விஜயனுடைய அரசியலை அடுத்த கட்டமாக முன் நகர்த்துவதற்கோ அல்லது அந்த அந்த அரசியலை தாங்கி பிடித்து நிலைநிறுத்துவதற்கோ உரிய அளவுல யாரும் இல்லை. அதாவது அதிமுகவுல அந்த இது இருந்துச்சு பாத்தீங்களா, எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாரு இல்ல. எடப்பாடி வந்தாரு, இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார், போராடிக்கிட்டு இருக்கிறார். அவரால முழுசா இது பண்ண முடியல, கட்சியே ஒருங்கிணைக்க முடியல, கட்சியை நடத்த முடியல, மெயின்டைன் பண்ண முடியல இல்லையா? இப்ப அதனாலதான் விஜயை நோக்கி அந்த அந்த படையெடுப்பு, அந்த நகர்தல், இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்ப தாவேகாவை எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் விஜய் அப்படின்னா இன்றைக்கு வந்து யார் இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பாது, அதனுடைய நெகட்டிவ் சைடு அதெல்லாமே விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க, அப்பா அம்மா விட்டுட்டாரு, பிள்ளை குட்டிகளை விட்டுட்டாரு அப்படின்ட்டு. ஆனா நான் இந்த அரசியலை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்டா நான் பாக்குறேன். அவருக்குன்ட்டு ஒரு வாரிசு கிடையாது அரசியல்ல. அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் அதுக்கு போட்டி போட போறது கிடையாது. இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சொல்றோம், பின்னாடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அவர் வந்து உறுதியாக இருக்கிறாரு. அவருக்கு குடும்பத்துல இருந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்றது, அந்த வாரிசு அப்படின்றது, அந்த இது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இப்ப விஜய் இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னா, அந்த கட்சியில இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு நம்ம தலைவர்கள்னு சொல்றவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்குமே அந்த கட்சியை விஜய் மாதிரி விஜயினுடைய இடத்துல இருந்து நடத்தக்கூடிய திறமை யாருக்கும் இல்லை, அந்த கரிஸ்மா யாருக்கும் இல்லை, அந்த அந்த கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை. இதை வந்து நான் குறைச்சு மதிப்பிட்டு சொல்லலைங்க, ஆனா இது யதார்த்தத்தை நான் சொல்றேன். இந்த பின்னணியில தான் அவருடைய அரசியலுக்கு வாரிசாக விஜயனுடைய அரசியலை அடுத்த கட்டமா முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலையில அந்த கென் கருணாஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படிதான் வரும் வரலன்றது தெரியல. அந்த கென்னே கூட அரசியல்ல ஆர்வம் இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல.
அதெல்லாம் இருக்கு. ஆனா அதான் கேக்குறேன். அந்த இருக்கிற பெண் வந்து ஆட்களை பெருசு அளவுல வந்து அரசியல்ல ஈடுபாடு காமிக்கல. அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு, அவருமே இப்ப திமுக கூட்டணியில கூட போட்டியிட்டு தோல்விதான் உற்றாரு. அப்படி இருக்கிறப்போ, இவர் வந்து அரசியல் அதாவது விஜய்க்கு அடுத்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரிதான் இப்ப கென் கருணாஸ் அடுத்து வருவாரு அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னாடி இந்த சிம்பு பத்தி குறிப்பிட்டு பேசுறப்போ டி ராஜேந்திரன் வச்சாச்சும் சிம்பு வந்து புரிஞ்சுக்கிறணும் அரசியல் எடுபடாது, அவருக்கு எடுபடாது அப்படிங்கறத அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த இதுல வந்துட்டு அப்படியே வேற மாதிரி இல்லப்பா இருக்குது. இல்ல வேற மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா டி ராஜேந்தருடைய அரசியல், அவருடைய பின்புலம் அது வேறப்பா. அவருடைய கருத்தியல் வேற. அவரு அந்த சூழ்நிலையில இவரு இன்ஃபுளுன்ஸ் ஆனாரா ஆகலையா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. சிம்பு ஆனா சிம்புவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அரசியல் ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அவரு சிம்புடைய இதுவே எடுத்துக்கல. அவர் அரசியலுக்கு ஏற்ற அந்த மெட்டீரியலா அப்படின்னா அந்த அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்ல, அவர் வரலாம். ஆனா அரசியல்ல வந்து அவரு ஒரு விஜய் மாதிரியோ அல்லது விஜயகாந்த் மாதிரியோ அல்லது அவங்க அப்பா மாதிரியோ அந்த அளவிற்கு இவர் வந்து வருவாரா அப்படின்னா அந்த மாதிரி அவர் வரமாட்டார். அவருடைய டெம்பரமெண்டே வேற அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவா தான் சொல்றேன். அவர் வந்து நெகட்டிவா ரைட் ஆஃப் பண்ணல. அரசியலுக்கான ஆளு அவர் இல்ல. அதனால அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல. அவர் வரணும்னா வரலாம். அவர் வந்தாருன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல. அவர் கட்சி தலைவராகவெல்லாம் ஆக முடியாது. அவங்க அப்பா மாதிரி வேணா இருக்கலாம். ஒரு கட்சி வச்சு அவர் கட்சி தலைவர் அப்படின்ட்டு அந்த அளவுல இருக்கலாம். பெரிய அளவுல எல்லாம் போக முடியாது. அதாவது விஜய் அளவுக்கு எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போறதுக்கான அந்த ஸ்டாமினா இவருக்கு இல்ல, அந்த கரிஸ்மா இவருக்கு இல்ல, சிம்புக்கு இல்ல. அவருடைய கரிஸ்மா வேற. சினிமா வந்து அவர் ஆல்ரவுண்டர்ப்பா. ஆக்சுவலா நான் இந்த இது சினிமாவை பற்றி பாடங்கள் எல்லாம் எடுக்கும் போது நான் இந்த சிம்புவை வந்து வியந்து நான் சொல்லுவேன். அவருக்கு அவ்வளவு எல்லா விஷயமே தெரியும். ஏன்னா அவர் பிறந்ததே சினிமாவுல, பிறந்ததுல இருந்து நடிக்கிறாப்ல சொல்ல போன. அதுல அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லா துறைகள்லையும் நுணுக்கங்களும் தெரிஞ்சவர் அவரு. அதுதான் அவருக்கு பிரச்சனையுமாவே ஆகி போயிருது. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு ஒரு எடிட்டரு ஃப்ரீயா எடிட் பண்ண முடியாது. ஒரு கேமராமேன் ஃப்ரீயா அவருடைய போக்குல கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு டான்ஸ் நடிகர் கொரியோகிராஃபர் அவரு ஃப்ரீயா பண்ண முடியாது. எல்லாத்துலயுமே சிம்பு வந்து இருப்பார். அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அவரு தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால சிம்பு வந்து குறைச்சு மதிப்பிடல. அவர் ஒரு கலைஞராக ரொம்ப வியப்புக்குரிய ஒரு ஆள் தான் அவரு. ஏன்னா ஆனா அரசியலுக்கு செட் ஆவாரா அப்படின்னா அரசியலுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு டெம்பரமெண்ட் உள்ள ஒருத்தர், சிந்தனை போக்கு உள்ளவர், இந்த மாதிரியான ஒரு ஆளுமை ஒருத்தர் இதுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்றதான். இப்போ இவரு கருணாஸ் பத்தி சொன்னது, அந்த கருணாசுடைய அரசியல் அது வேற ஒரு அரசியல். அது அப்பட்டமான ஜாதி அரசியல். அந்த கட்சிக்கு பேரு ஜாதி பேரு தான். அடுத்து அவருமே பெரிய ஸ்டேட் லெவல் அரசியல் எல்லாம் பண்ணல. ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்குள்ளதான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. அப்புறம் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. அவர் வந்து அரசியல் பண்ணதை விட அரசியல் புரோக்கரா வேலை செஞ்சாரு அப்படின்ற மாதிரியான காமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம என்டார்ஸ் பண்ணல. ஆனா அந்த மாதிரியான காமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாமே அந்த பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், பகிரப்பட்ட விஷயங்கள். இன்னுமே சோசியல் மீடியாவுக்கு நீங்க போனீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால அந்த அரசியல் வேற. இந்த கென் வந்து இந்த அரசியல் தெரியும், அவங்க அப்பாவுடைய அரசியல் தெரியும். ஆனா அந்த அரசியலோட இந்த பையன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கல எந்த விதத்திலையும். அடுத்து ஹீஸ் டூ யங். இந்த அரசியலுக்கோ சினிமாவுக்கு வந்து இப்பதான் ஒரு படம் அவர் வந்து இயக்கி நடிச்சிருக்கிறாப்புல. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா படக்கூடிய அளவுல போயிருக்கு. ஓகே, அதனால இவரையும் சிம்புவையும் ஒப்பிட முடியாதுப்பா. அது மாதிரி டி ராஜேந்தர் அரசியலையும் இந்த கருணாஸ் அரசியலையும் ஒப்பிட முடியாது. ரெண்டும் வேற வேற தளத்துல இருக்கக்கூடியது, வேற வேற இலக்குகள், வேற வேற கொள்கைகள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வேற. அதே மாதிரி சிம்புவும் கருணாசும் ரெண்டு வேற வேற
டெம்பரமெண்ட்ஸ் உள்ள ஆளுமை பர்சனாலிட்டிஸ். அதனால அவங்க 2 பேரையுமே ஒப்பிட முடியாது. அதுல ஒருத்தர் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இவரு அரசியலுக்கு செட் ஆவாரு, இவருக்கு அந்த கரிஸ்மா இருக்கு. தமிழ் தமிழ் அந்த மனப்போக்குன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த தமிழ்னஸ் அப்படின்ட்டு. அந்த தமிழ் தன்மை, அந்த தமிழ் தன்மையில ரொம்ப ஈஸியா சிங்க் ஆகக்கூடிய இமேஜ் வந்து இந்த கென். அதனாலதான் நான் அந்த பாயிண்ட் சொன்னது. அடுத்து நமக்கு தெரியல கென் என்ன அரசியல் ரீதியாக என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ட்டு தெரியல. அடுத்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் என்ன மாதிரி சாய்ஸஸ் இருக்க போகுது. தொடர்ந்து 2 படம் 3 படம் ஊத்திக்கிச்சுன்னா அதுவுமே கூட அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். அது எல்லா விஷயமுமே இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில பார்க்கும்போது அந்த அப்படியே ஃபியூச்சரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, விஜய்க்கு அடுத்து இப்ப இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல யாருமே அவருக்கு வாரிசாக சொல்ல முடியாது அரசியல்ல. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நான் தெளிவா சொல்லலாம். அடுத்த 2 டேர்ம்ஸ், இந்த டேர்ம் அடுத்த டேர்ம், இது முடிய இந்த 10 ஆண்டுகளுக்கு விஜய்க்கு அரசியல் வாரிசு அப்படின்ட்டு யாருமே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் வாரிசு கீரிசு அப்படின்றதெல்லாம் இமர்ஜ் ஆகும். அப்படி உருவாகிற பட்சத்துல இந்த கென் அப்படின்ற ஒரு 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 ஃபிகரு, ஒரு கேண்டிடேட் இந்த இதுல அரசியல் களத்துல இருந்தால் அவரு வருவதற்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் யூனிக்கா இருக்கிறது வேற கம்பேர் பண்ணும்போது மற்ற நடிகர்களுக்கு இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு இல்லை. ஒருவேளை வேற ஒருத்தர் வரலாம், நமக்கு தெரியும். ரஜினியோட கனவை இவர் நனவாக்க போயிடுறாரு அப்படின்னா, ரஜினியோட கனவு வெறும் பகல் கனவு. அது ஒரு கோழையினுடைய கனவு, இயலாமை. அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கிடையாது. தனுஷ் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு சத்சங் நடத்தி இருக்காப்ல. ஆனா அந்த சத்சங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல். அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். அது ஜோசப் விஜய் என்ற கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு இந்து அரசியல். இங்க இருக்கக்கூடிய விஜய், ஜோசப் விஜய், அவரு ஹீரோ இல்ல, அவர்தான் வில்லன். உண்மையான ஹீரோ யாருன்னா நான், இந்த தனுஷ். அது ஜெய்ஹிந்த் தனுஷ், ஓம் நமசிவாய தனுஷ். ஆனா இப்ப ஆஸ் ஆஃப் நவ் விஜய் போற போக்கு, இப்போ தனுஷ் போற போக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் களத்துக்குள்ள வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவர் நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு கொடியெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இதே போலதான் வந்து விஜயும் அவர் நட்பணி மன்றத்துக்கு கொடியை அறிமுகப்படுத்தி அதை பின்பற்றி பண்ணாரு. அதே போலதான் இப்ப தனுஷ் வந்து அந்த முயற்சியை கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு இருக்குதுப்பா. மாமனார் கனவை வந்து நனைவாக்கும் மருமகன் அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. மாமனாருடைய கனவு என்ன? அந்த பகல் கனவு. அந்த பகல் கனவை இவர் வந்து நினைவாக்க போறாராமா? ரஜினிகாந்த் வந்து அவர் ஒரு கோழைங்க. இது நம்ம முன்னாடியே இத நான் சொல்லியிருக்கிறேன். அது என்னுடைய ஆய்வு ரீதியாகவே அவருடைய படங்களையும் அவருடைய அரசியலையும் ஆராய்ந்து ஆங்கிலத்திலே நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். பாப்புலர் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் இந்தியா, ரீஇமேஜினிங் எம்ஜிஆர் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. எம்ஜிஆர்ல இருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் என்ன அரசியல் நடந்துச்சு, என்ன மாதிரியான திரை அரசியல் நடந்துச்சு அப்படின்றத ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறேன். அதனுடைய முடிவாகத்தான் சொன்னேன், ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கான ஆள் இல்லை, அவர் அரசியலா கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் அவர் நடந்திருக்கு. அவரு வந்து அதிகபட்சமா போனா இந்த அரசியலை பற்றி பேசி இருக்கிறாரு. அந்த பேச்சுமே அவருடைய சினிமாவுடைய வியாபாரத்திற்கு
உதவியாக, ஒரு பப்ளிசிட்டியாக, அப்படி அந்த அளவிற்கு மட்டும்தான் அந்த அரசியல் பயன்பட்டு இருக்கு. கடைசியா லாஸ்டா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அந்த உச்ச வரைக்குமே போயிட்டு அப்புறமா ஒரு கள நிலவரத்தை பார்த்துட்டு 10% 15% தான் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டார் பாத்தீங்களா, அதான் கோழைத்தனம் அப்படின்றது. விஜய் ஸ்டடி பண்ணும் போதும் ஐ எம் ஷியோர், எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் கோர் ரசிகர்கள் யாரு அப்படின்னா அந்த 10-15% தான், 13 to 15% இல்லையா? நம்ம 14% நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த 14% தான் இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு பின்னாடி மிக உறுதியாக இருக்கிறாங்க. அந்த 14% தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பின்வாங்கல, விஜய் பின்வாங்கல, ரஜினி ஆனா பின்வாங்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த 14% நான் 44% ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் களத்துல இறங்குனாரு. அந்த மாதிரி சொல்லித்தான் ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாங்க. அதுக்கேற்றது மாதிரி திட்டங்கள், பிரச்சாரங்கள், அந்த பேச்சுக்கள் அது எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. கடைசியா ஒரு 35%ல வந்திருக்கு. அதாவது 21%, 21% மக்கள் விஜயினுடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள் கிடையாது. ஆனா விஜய் மேல நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இத அவரால செய்ய முடிஞ்சிச்சு, ரஜினியால அதை செய்ய முடியல. ஓகே, இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அதனால ரஜினியோட கனவை இவர் நனவாக்க போயிடுறாரு அப்படின்னா ரஜினியோட கனவு வெறும் பகல் கனவு, அது ஒரு கோழையினுடைய கனவு, இயலாமை. அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கிடையாது. அது வந்து மக்களுக்கான கனவு இல்லை. அவருக்கான கனவே அவர் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடுன கோழை அவர். அதற்கும் இப்ப இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். தனுஷ் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஆனா அவர் வந்து சீரியஸா பிளான் பண்றாரு. He is a serious contender in politics to விஜய். அப்படி அவரை தகவமைக்கிற இத போன காணொலியில நம்ம பேசணும். அவருடைய அந்த பேச்சவே எடுத்துக்கிட்டு எப்படி அவரு ஜோசப் விஜய் என்ற சினிமாவிலிருந்து மிக குறுகிய காலத்தில் கட்சியை ஆரம்பித்து, அரசியல் கட்சியை ஆரம்பித்து, ஆட்சியை பிடித்து முதலமைச்சரான ஜோசப் விஜய், அவருக்கு மாற்றா இவரை கட்ட அமைக்கிறார். இவர் தனிப்பட்ட அளவுலையும் சரி, அந்த இவருக்குரிய அந்த பிம்பம் அதுவும் சரி, அந்த தோற்றத்தில இருந்து நம்ம பாக்குறோம், அதை பத்தி பேசியிருக்கிறோம். தோற்றத்தில இருந்து அப்புறம் அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ரசிகர்களை எப்படி அவரு பிரசன்ட் பண்றாரு, முன் நிறுத்த விரும்புறாரு அல்லது கட்ட அமைக்கிறாரு அப்படின்றது. அப்புறம் அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, அப்புறம் அந்த ரசிகர்களுடைய செயல்பாடு, மன்றமாக அவர்களுடைய செயல்பாடு, மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு இமேஜை கொண்டு போய் அவங்க முன்னிறுத்தணும் அப்படின்றது. அப்புறம் இவர் முன்வைக்கக்கூடிய அரசியல், அதனுடைய இலக்கு என்ன, இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு கூட்டத்துல அவர் பேசின அந்த பேச்சு மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு ஒரு அருளுரை மாதிரி, ஸ்ரீ ரவிசங்கர் அல்லது ஜகி வாசுதேவ் இவங்களுடைய ஒரு சத்சங், அவங்க எல்லாம் சத்சங் நடத்துவாங்க தெரியுமா, அந்த பக்த கோடிகள் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படியே அந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவாங்க. அப்புறம் ஒரு கலந்துரையாடல் இருக்கும். அந்த மாதிரியாக தனுஷ் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு சத்சங் நடத்தி இருக்காப்ல. என்ன, ஆனா அந்த சத்சங்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல். அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். அது ஜோசப் விஜய் என்ற கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு இந்து அரசியல். அது அங்க மைனாரிட்டி அரசியலா இருக்கு விஜயினுடைய அரசியல். அவங்களை முன் வச்சு அப்படி அந்த மாதிரி பிரிச்சு அந்த டைகாட்டமைஸ் பண்ணி, போலரைஸ் பண்ணி, அதை வாக்குகளாக மாற்றுவது, அதற்கான செயல் திட்டத்தை நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம பார்க்க முடியுது. அதை வந்து இதை தப்பு ரைட்டு அப்படின்ற ஏரியாவுக்குள்ளேயே நம்ம போகல. ஏன்னா பாக்குறவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பாடுறா இவன் வந்து கிறிஸ்டியன், அதனால ஜோசப் விஜய வந்து சப்போர்ட் பண்ணி இது வந்து இந்த தனுஷ விமர்சனம் பண்றான் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ரூம் இருக்கு, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நம்ம அப்படி அந்த எண்ணத்துல அர்த்தத்துல நம்ம பண்ணல. நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவா என்ன நடக்குது அப்படின்றத டீகோட் பண்ணி காட்டுறோம்.
தனுஷ் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி இல்ல. அவர் வந்து ஒரு டெஃபினிட்டா ஒரு அஜெண்டாவோட வர்றாரு, ஒரு செயல் திட்டத்தோட வர்றாரு, ஒரு இலக்கோட வர்றாரு, ஒரு எதிரியோட வர்றாரு, அல்லது அந்த எதிரிய கட்ட அமைக்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய அவரு அந்த ஜோசப் விஜய ஒரு வில்லனாக மாற்றார். இவரை வந்து அதற்கு நேர் எதிர்முனையில் இருக்கக்கூடிய ஒரு சாந்த சுரூபியான ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஹீரோவாக, ஒரு பாசிட்டிவ் ரெடிமர், அதாவது எம்ஜிஆருடைய இமேஜ். அது புரியுதா? அதாவது தனுஷ் இப்ப முன்வைக்கக்கூடிய இமேஜ் வந்து மர்மயோகி எம்ஜிஆருடைய இமேஜ். உலகம் சுற்றும் வாலிபன் அது வந்து அவ்வளவு சரியா வராது. ஏன்னா அதுல உலகம் சுற்றும் வாலிபன்ல அவரு எம்ஜிஆர் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த எம்ஜிஆர் இல்ல, இவர் வைக்கிறது நாடோடி மன்னன் எம்ஜிஆர். அப்புறம் கடைசியா சொல்றதுன்னா எம்ஜிஆருடைய அந்த கடைசி படமான அந்த மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன், அந்த எம்ஜிஆர். இப்போ இப்படியே இந்த ஒழுக்க சீலராக எம்ஜிஆர் வச்சு முன்னிறுத்தி இருப்பாங்க தெரியுமா? அதாவது ஹீஸ் அ கோடவுன் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் வேல்யூஸ். கோடவுன் மாதிரி அப்படி எல்லா நல்ல ஒழுக்கங்களுடைய இருப்பிடம் அவரு. அந்த மாதிரியான ஒரு அந்த பாரம்பரியத்துல நான் வர்றேன். அதாவது இவருமே எம்ஜிஆர் தான் சொல்றாரு, இந்த எம்ஜிஆருடைய பாரம்பரியத்துல நான் வர்றேன். விஜய் வந்து அவரு எம்ஜிஆருடைய பாரம்பரியம் தான் சொன்னாரு, அதை கவுண்டர் பண்றாரு இங்க. விஜய் சொன்ன அந்த எம்ஜிஆர் வேற, இவர் சொல்ற எம்ஜிஆர் வேற. இங்க இருக்கக்கூடிய விஜய், ஜோசப் விஜய், அவரு ஹீரோ இல்ல, அவருதான் வில்லன். உண்மையான ஹீரோ யாருன்னா நான், இந்த தனுஷ். அது ஜெய் ஹிந்த் தனுஷ், ஓம் நம சிவாய தனுஷ். ஓகே, சோ அதனால தனுஷ் வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு பொலிட்டிக்கல் பிளானோட வர்றாரு, செயல் திட்டத்தோட வர்றாரு, ஒரு கருத்தியலோட வர்றாரு. விஜய் வந்து இந்த கொள்கை தலைவர்கள்னு போற போக்குல ஒரு 5 பேரை அனௌன்ஸ் பண்ணி விட்டாரு தெரியுமா? இவர் வந்து அதையும் தாண்டி போறாப்புல ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாரு. அப்புறம் கொள்கை தலைவர்னு கட்சியெல்லாம் வரும்போது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கொள்கையை முன் வச்சிருக்கிறாரு. அந்த விதத்துல தனுஷ வந்து அந்த அவருடைய அரசியல் பார்வை, அரசியல் அணுகுமுறையை நம்ம பாராட்டுறோம். கண்டிப்பா நான் பாராட்டுறேன். ஏன்னா வரும்போது இவ்வளவு நுணுக்கமா, அதுவுமே ஒரே ஒரு மீட்டிங்ல பேசின அந்த பேச்சுல இவ்வளவு தூரம் நம்மள புலம்பு விட்டுட்டாங்க பாத்தீங்களா தனுஷ். அதை அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துல ஐ திங்க் we need to appreciate தனுஷ் for this. ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா இந்த தனுஷ் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அணுகுமுறையில சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப அரசியலுக்குள்ள வந்தா அவரு விஜயை மாற்றுவாரா, விஜய்க்கு மாற்றாக அமைவாரா அப்படின்றது கேள்வி அவங்களுக்கு. கேள்வினா கேளுங்க, கேள்வி கேட்டீங்கன்னா அந்த விஜய முன்னிறுத்தி விஜய்க்கு எதிராகவோ எதிரியாக பிக்ஸ் பண்ணிக்கிட்டோ இப்ப தனுஷ் வராரு அப்படிங்கறத இப்ப சொல்லிருக்கீங்கப்பா. இப்ப முதல் அரசியல் மீட்டிங்னே அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அரசியல் தான் நிறைய பேசியிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு சர்ச்சையும் விமர்சனமும் வந்திருக்குதுப்பா. அதான் அந்த கால்ல விழுகிறது. இப்ப இதுக்கு முன்னாடி மூத்த தலைவர்களை யாராச்சும் பாக்குறப்போ கால்ல விழுகிறது அப்படிங்கிறது இருக்கும். அந்த தலைவர்கள் வந்து தடுக்கிற மாதிரி விழுகாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிக்கிற காட்சியெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு அந்த குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாமே தனுஷ் கால்ல வந்து விழுகிறாங்க. அவர் வந்து தடுக்கல, அது என்கரேஜ் பண்ற மாதிரிதான் அவர் வந்து நடந்துகிட்டாரு. இப்போ இதே மாதிரி விஜய் அவரோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கை கொடுக்க யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே கை கொடுக்குறாரு. ஆனா தனுஷ் வந்து இந்த நிகழ்ச்சியில கையெல்லாம் வந்து கொடுக்கல. இவரு அதே மாதிரி கட்டி அணைப்பாரு, தோல் மேல கை போட்டுப்பாரு விஜய். அவர் வந்து ஒரு அரவணைக்கிறதுங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும், ரசிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா தனுஷ் வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணல. ஒரு நடிகரா இருந்தா எப்படி கால்ல விழுக வைக்கலாம், இது வந்து ஒரு நல்ல தலைவரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம், கடுமையான விமர்சனங்களா வந்து பிரபலங்களா வச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த கால்ல விழுக வைக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கறத வந்து தனுஷ் பண்ணது அப்படிங்கிறது சர்ச்சையா இருக்குது. நம்ம இதுல சர்ச்சைக்கு உரியதா நான் பார்க்கல, உண்மையில நான் பார்க்கல. இப்ப ஏன்னா எனக்கு வயசாகிறது வரைக்கும், எங்க அம்மா உயிரோடு இருக்கிறது வரைக்குமே நான் வந்து எங்க அம்மாட்ட முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்ப அம்மா இறந்த பிற்பாடு எங்க மூத்த அக்கா அவங்க இப்ப பார்த்துட்டு திரும்பி குட் பை சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா அவங்கள்ட்ட முழங்கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வர்றேன். அப்ப எங்க சின்னம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்குவேன். இப்ப இது
சாதாரணமா ஒரு பாரம்பரியமா வரக்கூடிய குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது. பெரியவங்கள்ட்ட அல்ல பெரியவங்க அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது. இப்ப நான் எங்களுடைய ஃபேமிலி குடும்பத்துல பாத்தீங்கன்னா முழங்கால்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். சிலுவை போட்டு ஆசீர்வாதம் இது பண்ணுவாங்க. அது இப்ப இந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது எல்லாமே நம்ம பண்பாட்டுல நடக்கக்கூடியது. இதுல விகற்பமா அதாவது தப்பா பாக்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கால்ல விழுகிறது அப்படின்றத குறையா சொல்றது இல்லை. இதுக்கும் பகுத்தறிவுக்கும் இதுக்கும் இந்த பெரியார் மண்ணு கிழிக்கிறது அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாம் நமக்கு உடன்பாடே கிடையாது. பெரியவங்களை மதிச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நான் தொடரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஆனா இந்த பெரியவங்களே கருத்து. விழுகிறதுங்கிறது அது நல்ல விஷயமா இருக்காதுல்லப்பா. உங்களோட இல்ல சின்ன பெரியவங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அடுத்து அதாவது இந்த கால்ல விழுகிறதுன்ற அந்த கலாச்சாரம் அப்படின்ட்டு நீங்க ஒட்டுமொத்தமா சொல்றீங்க இல்லையா, அதை நான் டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன். அதை வேறுபடுத்தி காட்ட விரும்புறேன். இப்போ அதுல கால்ல விழுகு பெரியவங்கள்ட்ட நம்ம அவங்க மதிச்சு கால்ல விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதுல அது தப்பாவெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது. ஓகே. ஆனா இந்த அரசியல் அதுல அரசியல் படுத்துறாங்க பாத்தீங்களா, அத அது அந்த இதுக்கு படுறேன். அது நம்ம கவனமா பார்க்கணும். அது எச்சரிக்கையோட பார்க்கணும். இப்ப இந்த தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க நடந்தது பெரியவங்கள்ட்ட நான் சொன்ன அந்த ஆசீர்வாதம் இல்ல. இது அரசியல் காரணங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட, டெலிபரேட்டா பிளான்ட் பண்ணப்பட்ட, ட்ரெயின் பண்ணி அவங்கள சொல்லி அனுப்பி விட்டு நடந்த இது இந்த இது இது அரசியலுக்காக. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, திரும்பவும் இந்த தனுஷ் அவரு என்ன மாதிரியான ஒரு இமேஜ முன்னிறுத்த விரும்புறாரு அப்படின்றது. நான் சொன்னேன் இதுல விஜய்க்கு எதிராக இங்க ஒரு இமேஜ கிரியேட் பண்ணணும். அதானப்பா? அது அது ஃபுல்லாவே இருக்கு. அதுதான் அடி நீர் ஓட்டமா இருக்கு. இங்க என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு ஆன்மீக தலைவராக அவர் தன்னை வடிவமைக்கிறாரு. வெறுமனே அரசியல்வாதி கிடையாது. அவங்க மாமனார் சொல்லிக்கிட்டு தெரிவாரு தெரியுமா, அந்த அரசியல் ஆன்மீக அரசியல்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தாரு. ஆன்மீக அரசியல் அப்படின்ட்டு. அந்த ஆன்மீக அரசியல் தலைவராக இவர் தன்னை வடிவம் முன்னிறுத்த விரும்புறாரு. அப்படிதான் அவரை டிசைன் பண்றாரு. இது கேர்ஃபுல்லா அது அப்படியே அந்த டெசிபர் பண்றது எப்படின்னா, நம்ம இந்த சிலை படிக்கிறதுக்கு அந்த சிற்பி இது பண்றாங்க இல்லையா, செதுக்குறாங்க இல்லையா, அப்படி இவரை செதுக்க பாக்குறாரு. ஒரு ஆன்மீக தலைவராக செதுக்குறாரு. அப்படி செதுக்குறதுல ஒரு அம்சம் தான் இப்படி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது. கால்ல விழுந்து அவரை தொட்டு கும்புறது அப்படின்றது. வழக்கமா நீங்க இந்த ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அவங்கள வயசை பாக்குறது கிடையாது. இப்ப சங்கர மடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, காஞ்சி பெரியவரை பாக்குறீங்க அப்படின்னா, அவரை விட மூத்தவங்க கூட அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவர் தொட விட மாட்டார் யாரையும், தொட முடியாது. ஆனா அங்க பக்கத்துல இருந்து அவங்கள விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க இல்லையா, அங்க வயசை நம்ம பாக்குறது இல்ல, அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம பாக்குறோம். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற, அவங்க ஆன்மீகத்துல கரை கண்டவங்களா இருக்கிறாங்க, உச்சம் தொட்டவங்களா இருக்கிறாங்க, அல்லது ஆன்மீகவாதிகளாக இருக்கிறாங்க, அருளாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இப்ப அதே மாதிரி நீங்க கிறிஸ்தவ இதுல எடுத்துக்கோங்க, இந்த பங்கு தந்தையர்கள்லாம் இருக்கிறாங்க. பங்கு தந்தை வயசுல சின்னவரா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நீங்க திருப்பலி முடிஞ்ச உடனே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? கிறிஸ்தவங்க வாங்குறாங்களா? பெரியவங்க கூட இன்னும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா? இப்ப அதனால நம்ம ஒருத்தருடைய வயசை நம்ம பாக்குறது இல்ல, ஆனா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க, யாருடைய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஒரு அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சங்கராச்சாரியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மடத்துல மட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மடத்துல இருக்கக்கூடிய துறவிகள் இருக்கிறாங்க. இப்போ ஆதீன கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வயசை பாக்குறது கிடையாது. அவங்க ஆதீன கர்த்தரா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்கள்ட்ட பணிஞ்சு அவங்களுடைய கால் தொட்டு நம்ம கும்பிடுறோம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஏன்னா அவங்களுடைய கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் அந்த மாதிரியான ஒரு இமேஜ இவரு நம்ம தனுஷ் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. ஏன்னா தனுஷுக்கு பின்னாடி அவர் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும்
ஒரு பின்னாடி இருக்க ஒரு 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 இமேஜ் ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா காலித்தனம் பண்றது, பொம்பளை பிள்ளைங்களை விரட்டி விரட்டி காதலிக்கிறது, அவங்க பின்னாடியே போய் ஃபோர்ஸ் பண்ணி அந்த காதலி அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறது. இந்த மாதிரி இது எல்லாமே அவருடைய படங்கள்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், நிறைய இருக்குது. இந்த படத்தையே எடுத்துக்கீங்களேன், ஒய் திஸ் கொலவெரி பாட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் படிச்ச நாயே கிட்ட வராத அப்படின்ற பாட்டு, அந்த மாதிரி இது நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அவ்வளவு வல்கரா இருக்கும். அவ்வளவு ஜெண்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், ஆண்கள் துய்ப்பதற்காகவே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா எந்த டெசிஷனுமே எடுக்கக்கூடாது, பையன் ஆசைப்பட்டுட்டான்னா எஸ் சொல்லித்தான் ஆகணும் பொண்ணு அப்படின்றது மாதிரியானதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வந்தவர். அது எல்லாமே அவருக்கு பின்னாடி இருக்கு. இப்ப அதெல்லாத்தையும் மாத்தணும், அதெல்லாம் நினைவுல இருந்து அப்புறப்படுத்திட்டு இவர் ஒரு புனிதராக உருவெடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சி தான். அதுலதான் இந்த இமேஜ், அவருடைய ட்ரெஸ்ஸே நீங்க பாத்தீங்களா, ஒரு பாஸ்டர் மாதிரி ஃபுல் ஒயிட்ல இருப்பாரு அவரு. ஆனா அந்த விருதுராட்சி கொட்டை எனக்கு காவிக்கு போகல அவரு, பாத்தீங்களா? அது அங்க அவரு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இந்த காவி மயமாக்கப்பட்ட அல்ல இந்த பாஜக பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க போன காணொலியில சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவர் பாஜக எல்லாம் அவருக்கு பின்னாடி கிடையாது. அவராகவே இருக்கிறார், அவராகவே இயங்குறாரு. அது வந்து தூய்மையான வெள்ளையான வெள்ளந்தியான ஒரு ஆன்மீகம். அப்படி அந்த ஆன்மீகத்தை முன்னிறுத்தக்கூடிய தலைவராக, ஆன்மீக தலைவராக அரசியல் களத்துக்குள்ள வரப்போறாரு தனுஷ் அடிகளார். சாரி, தனுஷ் நடிகர். அடிகளார் ஆட்டோமேட்டிக் அவர் தான். ஆனா அந்த மாதிரி தான் அவரு வந்து அவர் பேசினது இருக்கு, அடிகளார் ரேஞ்சில தான் அவர் பேசுறாரு. இப்போ இதுதான்ப்பா அவருடைய அரசியல் அணுகுமுறை. அதுல காலில் விழுந்தது அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து திட்டமிட்டு செய்தது, அதை நம்ம கண்டிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அது நீங்க கண்டிச்சு என்ன ஆக போகுது? இல்ல கண்டிச்சு இது இல்லப்பா. இப்போ விஜயகாந்த் எல்லாம் வந்து காலில் விழுக கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையா சொல்லியிருக்கிறாரு. முன்னாடி வந்து அறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்க, யாரும் காலில் விழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவரு காலில் விழுகிறாங்க ஒரு பொது நிகழ்ச்சியில அப்படிங்கிறப்போ ஆசீர்வாதங்கிறது வேற, இது மாதிரி அரசியல் நிகழ்வுல விழுகிறதுங்கிறது வேற தானப்பா. அதத்தான் இது அரசியலவே ஆன்மீக பாரம்பரியத்துக்குள்ள கொண்டு வர்றாருப்பா, அல்லது அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாரு. அதாவது அவங்களுடைய, நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களுடைய மாமனாருடைய ரஜினிகாந்துடைய அரசியல இவர் கனவு நிறைவேற்றாருன்ட்டு, இதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் தான். அவர் சொன்ன அந்த ஆன்மீக அரசியல், அதோட ஒரு அம்சம் இது, இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, காலை தொட்டு கும்பிடுறது அப்படின்றது. அதனால அது தான் போகுது. ஆனா இது அரசியல்ல எந்த அளவிற்கு லாங் டேர்ம் இதுல எடுப்படும், அல்லது இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக இமேஜ எப்படி அவரு ஒரு கிரியேட் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண போறாரு, அதுக்கு இப்ப நடந்தது இது மட்டும் பத்தாது. காலில் விழுகிறது மட்டும் அவரை வந்து இதாகிறாரு, அவர் பேசின பேச்சு மட்டும் பத்தாது. அடுத்து என்ன மாதிரியான செயல் திட்டம் முன்வைக்க போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன மாதிரியான படத்துல அவர் நடிக்க போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம ஒரு திட்டமிட்டு செயல் திட்டத்தோட ஆக்கப்பூர்வமா வந்து நடிகர் தனுஷ் வராரு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த ஆக்கப்பூர்வமான தனுஷனுடைய முன்னேற்பாடுகளை வந்து விஜயோட அரசியல் பாணியோட எடுபடுமாப்பா? அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன், அவரு லாங் டேர்ம் பிளானோட வந்திருக்கிறாருப்பா. அது சிஸ்டமேட்டிக்கா பண்றாப்புல, ரொம்ப சீரியஸா பண்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு கண்டிப்பா. எப்படி வியூக வகுப்பாளர்கள் விஜய்க்கு ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்து அதை செயல்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி இவர் எனக்கு தெரியல, ஒருவேளை ஆல்ரெடி ஹி ஹேஸ் எ டீம் டு ஒர்க் ஃபார் ஹிம் அப்படின்னு தோணுது. இது தனுஷ் இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படி யாரையும் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்ல அவர் எப்படி அவர் பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது இருக்குது இல்லையா, அது தட் இஸ் சம்திங் நோட் வர்த்தி. அதாவது கண்டிப்பாக இதை வந்து சீரியஸாக எடுத்து பார்க்கணும் அரசியல்ல ஆர்வம் உள்ளவங்க.
அது செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கு. இது அப்படியே மேலோட்டமா ரசிகர் மன்ற கூட்டம் அப்படின்ட்டு போயிட முடியாது. ஏன்னா தனுஷ் அதுல பேசும்போதுமே சொல்றாரு, இப்ப வழக்கமா அப்படி வந்துட்டு போனோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் அவருக்கே உரிய அளவுல 2019லயோ 18லயோ நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்றாரு. இது மாதிரி அதாவது பாருங்க, இது 26, 2018லயோ 19லயோ ஒரு தடவை இது மாதிரி ரத்த தானம் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்னையா பண்ணீங்க அப்படின்றத போய் பேசல. ஆனா என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே நாங்க பண்ணிருக்கிறோம், அதனால இப்ப பண்றது கேள்வி கேட்காத அப்படின்ற அந்த அப்படி ஒரு இல்லாஜிக்கலா ஆனா லாஜிக் மாதிரி தெரிகிற ஒன்ன பேசுறாரு. இது எல்லாத்தையும் தான் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும், ஒட்டு மொத்தமா சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கையில he has a strategy. ஓகே, ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தூரம் விஜயனுடைய அரசியலுக்கு இணையான அளவுக்கு வலுப்பெறும் அப்படின்ற இது வந்து இந்த டிப்ரெஷன் மாதிரிப்பா. குறைந்த காற்று அழுத்த தாழ்வு நிலை, இது தாழ்வு மண்டலமாகணும், அப்புறம் புயலாக மாறணும், அப்புறம் பெரிய புயலாக மாறுறது, அது கரையை கடக்கிறது, கோட்டைக்கு வரைக்கும் போறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வரணும். ஓகே, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா இது வந்து நிச்சயமா ஒரு ஃபேமான ஒரு ஒரு திசையை காட்டக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த பக்கம் விஜயனுடைய அணுகுமுறையில பார்க்கும்போது அங்க நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. அதாவது அவர் ஆட்சியை பிடிக்கிறது வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் இருந்த விஜய் ஒரு விஜய். அங்க வந்து ஒரு ஒரு வெறித்தனமான விஜயை நம்ம பார்த்தோம். செம்ம ஒர்க்கு, அவ்வளவு வெரி டிட்டர்மின்டு விஜய். அப்புறம் இந்த ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா, மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதியில இருந்து அந்த 10ஆம் தேதி அவரு அந்த பதவி ஏற்ற இதுன்னு நினைக்கிறேன், அந்த டயத்துல இருந்தது. அப்புறம் அவர் பொறுப்பு 10ஆம் தேதி அவர் முதலமைச்சர் ஆன உடனே அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அந்த இது 13ஆம் தேதி நடந்துச்சு, மே 13ஆம் தேதி. அந்த 3 நாள்ல நடந்த இது. அதுக்கப்புறம் வந்து கூட்டணி மந்திரி சபை அமைச்சரவை அமைச்சது. சாரி, அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு வந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து இந்த அதிமுகவில இருந்து வந்த அந்த எக்ஸோடஸ், அது அப்படியே நிலை மாறி அப்படியே கடந்து வர்றாங்க இல்லையா, ஒருத்தரா வந்து சேர்ந்தது, அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்க. இப்போ இதுல எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க, விஜயனுடைய அணுகுமுறையில தடுமாற்றம் இருக்கு, தன்னம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அம்சம்தான் இன்றைக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, தலைமைச் செயலகத்தை மாத்துறது. தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாத்துறது. அதுக்கு முன்னாடி அவருடைய ஆஸ்தான ஜோசியருக்கு வந்து அரசு வேலை கொடுத்து அவரு பக்கத்துல உட்கார வச்சது, அந்த முயற்சி நடந்துச்சு இல்லையா, அது அந்த ஜோசியர்ன்றதுக்கு கொடுத்ததுன்றது நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ அடுத்தடுத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்திலையுமே அவருடைய தன்னம்பிக்கை குறைவை நான் பாக்குறேன். அதாவது எப்படி எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு இந்த ஜோசியக்காரருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த விஜய் வந்து முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ நம்பிக்கிட்டு இருந்தாரு கேம்பெயின் டயத்துல. அந்த விஜய் வேற, அங்க வந்து கான்பிடென்ட் விஜயை நம்ம பார்த்தோம். இப்ப முதல்வரான பிற்பாடு கான்பிடென்டான விஜயை நம்ம பார்க்க முடியல. அவரு ஜோசியக்காரர் ரொம்ப நம்பக்கூடியவரா இருக்கிறாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்புறது மாதிரி தெரியல. அதுக்கு உரிய அறிவார்ந்த விதத்துல செயல்பூர்வமாக தனக்கு வாக்களித்த மக்களினுடைய உளவியலை புரிந்து அதற்கேற்ற திட்டங்களை வடிவமைக்கணும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஜயை பார்க்க முடியல. அவரு வந்து அந்த ஆட்சியில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரக நிலைகள் தான் காரணம். மக்களை விட்டுட்டாங்க, ஓட்டு போட்டுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை விட்டாச்சு. இப்போ இந்த பதவியில இருந்து அதை தக்க வச்சுக்கிறது, நல்லபடியா ஆட்சியை கொடுக்கறது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே கிரகங்களுக்கு போயிட்டாங்க. அங்கதான் இந்த ஜோசியக்காரருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்ப பாருங்க, இது அவருடைய அமைச்சரவை, அவருடைய ஆபீஸவே, முதலமைச்சருடைய அலுவலகத்தவே இடம் மாற்றக்கூடிய நிலைக்கு போயிருக்கு அப்படின்றது
கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அது ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. விஜய் இந்த இந்த மாதிரி அவருடைய தன்னம்பிக்கையை குறைய விட்டுருக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இது இந்த பக்கம் எப்படி போகுது? ஓகே, தனுஷ் இப்ப உள்ள இறங்கி வர்றாரு அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? அவர் வந்து எகிரி அடிக்க போறாரா, இல்ல இந்த மாதிரி இப்ப இது மாதிரி இப்ப இது வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, நம்ம துறவி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கல குருஜி, அந்த மாதிரி குருஜி மாதிரியே அப்படியே போயிட்டு வேற ஏதாவது என்ன பண்ண போறாரா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி அதான் அரசியல் களத்துக்குள்ள வரட்டும், அவரு அணுகுமுறையை நம்ம பார்ப்போம். விஜயினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? இப்போ போற ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா அது அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இல்ல, வலு சேர்க்கக்கூடியதாக இல்ல விஜய்க்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் ஒருவேளை அதை மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு செய்யக்கூடிய ஆள் தான், நமக்கு தெரியல. ஆனா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் விஜய் போற போக்கு, இப்போ தனுஷ் போற போக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் களத்துக்குள்ள வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது.